எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் நம்ம எல்லாருக்குமே. உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட்டு ரொம்ப நாள் வந்து வரேன் சார் வரேன் கிரிக்கெட் பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கிரிக்கெட் மட்டும் பேசுறதுக்கே வரீங்க, சினிமா பேசுவோம், கிரிக்கெட் பேசுவோம், ஹியூமர் பேசுவோம். நீங்கள் விளாடின கிரிக்கெட், இன்ஃபேக்ட் ரீசெண்டாக எனக்கு அவர் கிரிக்கெட்டை பற்றி ஒரு போலிங்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அதை வந்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் பேசலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பொங்கல் வச்சு கிரிக்கெட் பேசுகிறோம், அதுக்கப்புறமா வந்து சினிமாவும் பேசுகிறோம். கொஞ்சம் வெல்கம் அந்த ஷோ பாஸ்கி சார். வாழ்க மிஸ்டர் அஸ்வின். சார்லாம் வேணாம், நீங்கள் பாஸ்கின்னு கூப்பிடல. வயசில் பெரியவங்க சார்னு கூப்பிட்டு பழகி. இல்லை, நான் வந்ததே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்படியே நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஷோ பார்த்துருக்கீங்களா நம்ம சேனலில்? பார்த்துருக்கேன். நீங்கள் பேசுகிற ஸ்டைலு, ஸ்பீடு, பிகாஸ் யூ நெவர் அ போர், பிகாஸ் யூ பிரிங் இன் ஸோ மச் ஆஃப் கண்டென்ட். பேசும்போது ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டை வந்து காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி நான் அழகாக பேசுகிறீங்க, பார்த்துருக்கேன். சரி, அப்படியே நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கும் நல்வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பாஸ்கி வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடிருக்கார் சின்ன வயசில். அப்புறம் கிரிக்கெட் விட்டு நேராக சினிமா கேமரா எடுத்தீங்க, போனீங்க, நடிச்சிங்க, சில பேருக்கு டைரக்டோரியல் லெசன்ஸ் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டை பற்றி நல்லா ரெலவெண்ட்டாகவும் பேசுகிறீங்க. நான் அந்த வீடியோ ரீசெண்டாக பார்த்தேன், அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு போலிங் சடனாக ஒரு நாள் கை தூக்குனேன், மறந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. இனி வந்து இது வந்து நமக்கு வந்து வருஷத்தோட ஸ்டார்டிங், ஹார்வெஸ்ட் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நாள். ஒருவேளை மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், போலிங் எதனால மறந்து போச்சு, இப்போ திருப்பி பாலை கொடுத்தா போடுவீங்களா? இப்போ போடுவேன். இப்போ டெஃபினட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ வந்து புரிஞ்சிக்க முடியுது என்ன வீக்னஸ், எதனால் லேக்கிங்கிறது புரிஞ்சுக்கிறது. நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருந்தீங்க. நம்ம கிரிக்கெட் ஆடுற சமயத்தில் வந்து அந்த ஃபயரியாக ஆடுற அந்த ஒரு மூடில் நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம் என்ன பிரச்சனைன்றதை. பட் ஒன்ஸ் கிரிக்கெட்டை உள்ளே விட்டுட்டு லைட் பேக்காக இருக்கும்போது, சும்மா அனலைஸ் பண்ணும்போது, ஐயோ இதுதான் பிரச்சனைன்றது தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஏன்னா ஒரு வீடியோ அனலிஸ்ட் கிடையாது. அப்போ இருந்து வி குமார், வெங்கட்ராகவன்லாம் ரொம்ப பெரிய டாயன்ஸ் கிரிக்கெட்டில். கிட்டக்கு போய் எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறதுக்கே பயமாக இருக்கும், போய் கேட்குறதுக்கு பயமாக இருக்கும். இப்போல்லாம் அசால்ட்டாக போய் கேட்குறாங்கல்ல. ஸோ கேட்கறதுக்கு பயம். ப்ரொஃபஸர் ரமணான்னு ஒருத்தர் லெக் ஸ்பின் குருநானக்கில் பிரின்சி இருந்தார், டோர்னமெண்ட் கூட நடக்குது. அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக கோச் பண்ணார், எல்லாம் பண்ணாங்க. 157 விக்கெட்ஸ் ஒரு இயரில் எடுத்துகிட்டு லீகில். அப்புறம் தமிழ்நாடு கோல்ஸில் 33 விக்கெட்ஸு. இந்த பக்கம் டபிள்யூ ராமன் 22 விக்கெட்ஸ். அது யூனிவர்சிட்டியில் போயிட்டு 28 விக்கெட்டு, டெபுவில் 8 விக்கெட்டு, சவுத் ஜோனில் 6-5. அடுத்த 2 மாதத்துக்குள்ளே போடுறேன், பால் போய் ஸ்லிப்பில் போகுது. இது என்னன்னே புரியல எனக்கு. இல்லை, எனக்கு நீங்கள் சொன்னபோது அது என்ன சொல்லுவாங்கன்னா இப்ஸ் அப்படின்வாங்க கிரிக்கெட்டில். ஹீஸ் காட் த இப்ஸ் அப்படின்வாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து இங்கிலாந்துலலாம் கூட அதை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர், ஒரு கிளப் லெவல் ஃபாஸ்ட் பவுலரு ஓடி வந்து மீடியம் பேஸ் போட்டே இருந்தாராம். ஒரு நாள் ஓடி வரும்போது தடுக்கி விட ஆரம்பிச்சிட்டாராம், அவரால் போட முடியும். அது என்னன்னா ஹீஸ் காட் த இப்ஸ் அப்படின்வாங்க. ரொம்ப நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு வாட்டி வெங்கட்ரமணா தெரியுமா உங்களுக்கு? நம்மளோட இன்ஃபேக்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு, இந்தியாவுக்கு விளையாடிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. இந்தியாவுக்கு போயிருக்காரு. அவர் அப்படி தான் சொன்னார். அவர் ஒரு நாள் நான் ஆஸ்பின்னராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பிக்குக்கு விளையாடிருந்தோம். அப்போ வந்து சைட்லேருந்து பார்த்தேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், மோர் ஆஃப் அ பேட்டரு. சைட்லேருந்து அப்படி பால் போட்டார். சைட்லேருந்து பார்க்கும்போது இல்லை, அப்படி பால் இப்படி காற்றுல சுற்றி நின்றுச்சு. இது என்னடா மேஜிக் மாதிரி நிற்குது. ஏன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது அது இட் இஸ் வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஒரு கிரிக்கெட் ஒரு பைத்தியமாக பார்க்கும்போது எனக்கு அது என்னடா அது மேஜிக் மாதிரி இருக்குது. பால் ரிலீஸ் பண்ணார், பாதி வழியிலெல்லாம் அப்படி பின்னாடி பிடிச்சி அதை சொல்லுவாங்கள்ல, கயத்தில் கட்டி இழுக்கிறாங்கன்னு. பர்ஃபெக்டாக சொல்கிறீங்க. யோயோ மாதிரி அந்த லெக் ஸ்பின் இருக்கு, அந்த எலாஸ்டிசிட்டி ஒன்று இருக்கும், திரும்பி வர மாதிரி அது போயிடுச்சு. அது வந்து அந்த ட்ராப் அப்படின்வாங்க. இப்படி வந்தவுடனே அப்படியே மெய் செலுத்து போயிட்டு சார் பால் காற்றுல நின்று சுற்றிச்சு சார் அப்படின்னு. ஆமாண்டா, அதுக்கு பேர் தான்டா ட்ராப்பு, அதுக்கு தானே ட்ரிஃப்ட். அந்த ட்ரிஃப்ட் ஆகும்போது பால் கரெக்டாக இறங்கும் காற்றுல, அங்கே தான் பேட்ஸ்மேன் மாட்டிப்பான் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கிளாஸ் எடுத்தார். எடுத்தோடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் இப்படி போடுறீங்க, உங்களுக்கு எப்படி அவ்வளோ டெஸ்ட் மேட்ச் நீங்கள் விளாட்ல? இப்படி தான்டா ஒரு நாள் போட்டே இருந்தேன், நியூசிலாண்டில் சைடு மேட்ச்லாம் விளையாட்டு இருந்தேன், வெஸ்ட் இண்டீஸில் விளையாட்டே இருந்தேன், விக்கெட் கூட எடுத்தேன் சைட் கேமில். ஒரு நாள் திடீர்னு ஊருக்கு வந்து போடுறேன், பால் லேண்டே ஆக மாட்டேன், பாதி ஹைட்டில் ஃபுல் டாஸ் விழுது, என்னன்னே தெரிலடா எனக்கு, அது மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வியர்டான ஆக்ஷன். அவர் மதுரையை சேர்ந்தவர், ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் சொல்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் வெங்கட்ரமணா தான் டு ரெப்ரசென்ட் இந்தியா, ஃபர்ஸ்ட் எவர். அவருக்கு இப்படி பால் இப்படி ரிஸ்ட்டு காக் ஆகும். அந்த காக்காரத்தில் ரிஸ்ட்லேருந்து இப்படி சுற்றும் போது பால் சுருன்னு சுற்றும், சத்தம் வரும். அதை வந்து கேட்டேன் என்ன சார் அப்படின்னு. இல்லைடா, சுற்றும் போது எனக்கு அது வெளியில் எடுக்க தெரில, அதே எப்படின்னா கத்தி சொருவிட்டேன் எடுக்க தெரில அப்படிங்கிற மாதிரி. கிரிக்கெட் வந்து ஒரு டபுள் ஹெடட் ஸ்வாட். நான் இதை நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். ஆக்ஷனை பல முறை மாற்றிருக்கேன். மாற்றும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு கிளீஷேடாக ஒருத்தங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாருமே, பெரிய நீங்கள் சொன்ன அதை டாயின்ஸ் தான்,
ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அப்படின்வாங்க. யோ பிடிச்ச பைத்தியத்தை தெளியறதுக்கு வேற என்னையா பண்ண முடியும்? அது பைத்தியம் பிடிச்சிருக்கியா, அந்த பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்கு நம்ம தான் வழி கண்டு. நானே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து சம்டைம்ஸ் இப்படிலாம் வச்சு 2 பால் அஸ்வினுக்கு அம்பையரே போட்டாருன்னு அவ்வளோ சைட்லேருந்து வருது கையோட. சார் அவ்வளோ சைட்லேருந்து வரணும்னு ஆசை வரல, ஆனால் கை வந்து எனக்கு மலிங்கா சைட்லேருந்து வரணும்னு ஆசை, அவ்வளோ சைட்லேருந்து வரல, இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா சார், நான் எப்போவுமே சொல்லுவேன், சின்ன பசங்களுக்கு கூட அகாடமியெலாம் வச்சுருக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, பேட் வாங்கினியா, பேட் வாங்கினியா, ஹெல்மெட் வாங்கினியாலாம் கிடையாது, டைரி வாங்கினியான்னு கேட்பேன். ஏன்னா நான் எழுதின டைரியெல்லாம் வந்து இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க டைரியாக இருக்கும். ஸோ அதாவது என் மனசில் என்ன படுது, அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேங்கிறத எழுதி வச்சுருவேன். ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா போய் படிச்சுட்டு ஓகே இது ஆகிருக்கு, நமக்கு இப்படி ஃபீல் ஆச்சுன்னா இட்ஸ் அபவுட் ஃபீல். எனிவே கிரிக்கெட்டை பற்றி பேசணும்னா அது போயினே இருக்கும், அது மாஸ்டர் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம ஸ்கில்லை பற்றி பேசணும்னா ஸோ அது போச்சு. அப்புறம் அதை பற்றி கவலைப்படல, ஓரளவுக்கு கவலைப்பட்ட அப்புறம் போர் அடிச்சு போச்சு. நம்ம ரவி சாஸ்திரி, அசாருதீன், மனோஜ் பிரபாகர், ஸ்ரீகாந்த் எல்லாம் கூட ஆடினவங்கலாம் டிவியில் பார்த்துருக்கேன். அவங்க இந்தியாவுக்காரனாங்க, நான் இந்தியாவில் ஆடிட்டு இருக்கேன், அதான் வித்தியாசம். விட்டேன், பரவாயில்ல வரலன்னு என்ன பரவாயில்ல போச்சு, அவ்வளோதான். மேலே எழுதி ஸ்கிரிப்ட் அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சு. சரி, இப்போ அது வந்து இப்போ உங்கள் பையன் வேறு கிரிக்கெட் விளையாடுறாரு, அந்த சாப்டர் முடிஞ்சது, இப்போ பையை கீழே வச்சிட்டிங்க, இமீடியட்டாக சினிமாவுக்கு போனீங்களா, என்ன பண்ணீங்க அந்த ஃபேஸில்? இல்லை தேங்க் காட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஜோக் அடிச்சுன்னு வரவன் போகிறவனுக்கு கரடா பண்ணிட்டு இப்படியே பிளாட்ஃபார்ம் தான், மயிலாப்பூர் பிளாட்ஃபார்மே தான். இது பண்ண இந்த கவலையே மறந்துச்சு, இது ஒரு மெடிசன் மாதிரி வந்துச்சு இந்த சிரிப்பு. இது வந்த உடனே என்ன பண்ணேன், ஃப்ரெண்டு பிரசாத் வாஸ் நோ மோர், நல்ல ஃபன்னியாக இங்கிலீஷ் பேசுவோம், ஏதோ கிரிக்கெட்டர். சார் நம்ம எல்லாம் பேசுகிறோம், வை டோன்ட் யூ பிரிங் திஸ் இன்டு டெக்ஸ்ட் ஃபார்ம்னா. ஸோ ஒரு நாள் உட்காந்து ஒரு 40 ஜோக் எழுதினேன், பேங்க்கில் கவுண்டரில் வேலையை பண்ணுவேன், சைடில் எழுதுவேன், அப்படி பண்ணி ஒரு 400 ஜோக். எந்த பேங்க்கில் வேலை பார்த்தீங்க? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஓபி. ஸோ வந்து எல்லாம் எழுதி அந்த ஜோக் புக்கை இனாகரேட் பண்ணுறதுக்கு ஸ்ரீகாந்த் ரிலீஸ் பண்ணார். அந்த ஜோக் புக் கேம் அண்டர் தி ஐஸ் ஆஃப் மதன். He said, why don't you write for விகடன்? மதன்ஸ் திரைப்பார்வை. ஆமாம், கார்ட்டூன் இஸ் மை மென்டர். ஐ செட் இல்லை விகடனில் போட மாட்டாங்க சார். நான் தான் சார் எடிட்டர், போட மாட்டாங்கன்றீங்க, நீங்கள் எதுக்கு சார்னர். 1992 ஜூனில் 2 ஜோக் போட்டார் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி. அப்புறம் 16,000 ஜோக் ஆகினேன், 17,000 ஜோக் ஆகினேன் விகடனில். பட் 1 lakh ரிஜெக்ட் ஆகிடுச்சானா, ஏன்னா எவ்ரி 7க்கு ஒன்று தான் ஓகே ஆகும். அப்படி தான் வந்தது. அதுலேருந்து ரேடியோ, டிவி, மாடலிங், கிரிக்கெட் கமெண்ட்ரி, ஃபிலிம் ரிவ்யூவிங், காலம் எழுதுறது, ட்ராமா எழுதுறது, நடிக்கிறது எல்லாம் வந்து. இல்லை எனக்கு முதல்ல உங்களை தெரிஞ்சதே எப்படின்னா பிக் பாஸ்கி, அப்படி தான் தெரியும். பிக் எஃப்எம், அதுக்கப்புறம் ஹரிகிரி அசம்பிளி ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஹரிகிரி அசம்பிளி எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்னன்னா, என்கிட்ட வந்து ஃப்ரெண்டு வந்து காலேஜில் படிக்கும்போது கேட்டான், டே நீ என்னடா பண்ணணும்னு ஆசை உனக்கு, கிரிக்கெட் விளாடுற. அப்போ எனக்கு அந்த சிஎஸ்கே கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் இயர் கிடச்சிது. அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அப்போ இல்லைடா எல்லாம் கிரிக்கெட்லாம் விளாடணும், ஒரு 32-33 வயசில் விட்டுட்டு நிறைய விஷயம் பண்ணோம்டா அப்படின்னா. என்னடா பண்ணோம் அப்படின்னா, இல்லை எனக்கு ரேடியோ ஜாக்கி ஆகணும், எனக்கு இது பண்ணணும், அது மாதிரி நிறைய ஆசைகள். உங்களை பார்க்கும்போது என்னடா எல்லாம் பண்ணுறாரு ஒரு, திடீர்னு ஒரு நாள் டிவியில் வராரு, திடீர்னு அடுத்த நாள் ரேடியோவில் வராரு, நான் உங்கள் பிக் பாஸ்கி அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த ஒரு ஃபேசினேஷன். அப்புறமா தான் அதை பற்றி விசாரிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவர் கிரிக்கெட்டும் ஆடுவார் தெரியுமா, பயங்கரமாக லெக் ஸ்பின் போடுவாராம். ஸோ அந்த ஹவு த திங் ஸ்ப்ரெட்ஸ் அரவுண்ட், ரைட்? ஸோ எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க, இந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கு? எல்லாமே பண்ணது ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கா? எதுவுமே இப்போ ஆக்சுவலாக அஸ்வின் ஃபிலசாஃபிக்கலாக இப்போ வந்து ஹியூமராலஜின்னு ஒன்று பண்ணுறேன். வேறு ஐம் ஜஸ்ட் டெல்லிங் பீப்புள் யூ ஹேவ் த ஹியூமர் இன் யூ. டோன்ட் திங்க் அது பிளட்லேயே வரணும்லாம் கிடையாது. எந்த மைலும் போய் பிரபுதேவாட்ட போய் கேட்கல எனக்கு டான்ஸ் கற்றுக்கிடுன்ட்டு. சின்ன கோயில் சித்ரா கிட்ட போயிட்டு கோயில் வந்து நான் எப்படி பாடணும்னு கேட்கல, அது வந்தது. ஸோ ஒரு குழந்தை பிறந்தவொடனே அழுது, டிவி சீரியல் பார்த்து அழுது, அது அழுது, அவ்வளோதான். ஸோ அந்த ஹியூமர் வரும், ஹியூமருக்குள்ளே இல்லை. ஸோ அந்த ஹியூமருக்குள்ளே இருந்ததுனால எல்லாமே அண்டர் கரண்ட்டு. ஸோ எந்த ஃபீல்டில் போனாலும் ஹியூமர் வழியாகவே வந்தேன். ஸோ இது வந்து இப்போ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு லைஃப்னா, இஃப் யூ வேக் அப் டுடே இட்ஸ் அ கிஃப்ட், யூ வேக் அப் டுமாரோ இட்ஸ் அ போனஸ் ஆயிடுச்சு. எது வருதோ பண்ணு. நாளைக்கு தெரு க்ளீன் பண்ண கூப்பிட்றானா ரெடி, எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றான் ரெடி, வண்டி ஓட்டுன்றானா ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. பிளானே கிடையாது. இந்த ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் ஒரு BMW வாங்கலாம், நீ இருக்கணுமே. BMW இருக்கும், நீ இருப்பியா? அதனால் வேஸ்ட்டு. எனக்கு நீ ஒன்று வாங்கணும் போய் வாங்கிடுவேன், இன்னி ஒன்று பண்ணணும் போய் பண்ணிட்டு அவ்வளோதான். அப்படி இருந்து பியூர்லி இன்ட்யூட்டிவ் லைஃப்லேயே 12 ஃபீல்டில் வந்துட்டேன். அது வந்து மேலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அது என்ன டிக்டாட் வருதோ அது அப்படியே நடந்து போயின்னு. எதனால அது வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்குது அப்படின்னா, லிவிங் ஃபார் த டே அப்படிங்கிறோம் இல்லையா நம்மளோட. இது வந்து நான் நிறைய எக்ஸ்போஷர் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதே தான், ஒரு அருள் இருக்கணும், அப்போ தான் எக்ஸ்போஷர். இங்கிலாந்துக்கு போகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்குறோம். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜீன்ஸ் படத்தில் சொல்லுவாங்க, அது ஒரு பாட்டில் வரும், கொலம்பஸ் பாட்டில், வாரம் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உழைக்கணுமா, கடைசி 2 நாள் வந்து ஜாலியாக இருக்கணும். அது மாதிரி தான் அவங்க என்ன சம்பாதிப்பாங்க, 5 நாள் 2 நாள் காசை விட்டுருவாங்க, அந்த சம்பாதிச்ச காசை வச்சு ஜாலியாக இருப்பாங்க சாட்டர்டே சண்டே. இதுதான் அவங்களுக்கு இந்த சேவிங்கிற கான்செப்டை இப்போ தான் கொஞ்சம் அங்கே யோசிக்கிறாங்க. அது நமக்கு ஏன்னா அங்கே ஹெல்த் கிடச்சிது, அவங்களுக்கு ஹெல்த் கிடச்சிருது. நம்ம ஊரில் மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, நான் அது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாங்க, முன்னாடிலாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன், இப்போலாம் 5 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன், கனெக்ட் பண்ண முடியல.
ஸோ இவங்க இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும், நீங்கள் சொல்கிறீங்க லிவ் இமிடியேட்லி அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை விட்டுருவோங்கிற ஒரு பயம் உண்டு. நீங்கள் சொன்னீங்களா, அதை நான் அதோட அட்டாச் பண்ணுறேன் இந்த போலிங்கோட. இப்போ நம்ம அப்படியே போலிங் போட்டே இருக்கோம், ஒரு ஆக்ஷனில் போடுறோன்னா, டேய் இதை பண்ணி பார்க்கலாம்டா, அதை மாற்றி பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ இல்லைண்ணா அது பயமாக இருக்குது, இது பண்ணால் இது மறந்து போயிடும், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ இந்த இன்ட்யூட்டிவையும் இந்த பேலன்ஸ் ஆஃப் அந்த அனாலிசிஸையும் இன்செக்யூரிட்டியும் உங்கள் லைஃப்லேருந்து எப்படி ட்ரா பண்ணி, இப்போ நீங்கள் கிரிக்கெட்டராக இருந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ட்ரா பண்ணுவீங்க? எனக்கு இப்போது எல்லாரும் ரேஸ் ஓடிருக்கோம் லைஃப்பில். எனக்கு ஒரு ட்ராக் இருக்குது. என் ட்ராக்கு 7 மணிக்கு நான் ரீச் பண்ணணுன்னா 6:55 நான் போயிடணும்னு நான் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கணும் 6:30 போயிட்டானே நான் பார்த்தேன்னா செத்த நான் தடி விடுவேன். அன்றைக்கி நீ என்ன வேணேன் சார், உங்கள் டைமிங்கில் பாதி தான் இருக்குது பெரிய பெரிய ஆக்டர்ஸுக்குலாம். ஆனால் அவங்கெல்லாம் கோடியாக சம்பாதிக்கிறேன். நான் டெய்லி சிரிச்சுன்னு இருக்கேன். அவங்க போய் சிரிக்கிறாங்களா போய் கேட்டுப்பார். நான் பிளாட்ஃபார்மில் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கும் ஜாலியாக எல்லாரோடையும். இப்போ மில்லியனர்னா துட்டு நிறையா வச்சுருக்கிறவனால ஜாஸ்தியாக சிரிக்கிறவனா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் அத்தனை பேரும் ஹாப்பியான்னு போய் கேளு. ஆனால் ஹாப்பியாக இருக்கிறவன் அத்தனை பேரும் சக்ஸஸ்ஃபுல். நமக்கு லைஃப் இவ்வளோ தான் போகிறோம். 17,000 ஷோ பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன ஓவர். வாட் எவர் ஐ ஆம் அண்ட் வாட் ஐ கெட், வாட் ஐ எம் ஹேவிங் அரௌண்ட் மீ இஸ் மச் மோர் தென் வாட் ஐ டிசர்வ்னு வச்சுக்கிறது டெய்லி. அவ்வளோ தான். டெய்லி மார்னிங் வந்து வெல்டன் பாஸ்கி, இன்றைக்கி நீ உயிரோடு இருக்க, சூப்பர், இன்றைக்கி நீ மூச்சு விடுற, வெல்டன் அப்படின்னு நம்மளே தோளில் கை தட்டிக்கிறது. வாழறதே ஒரு பெரிய ப்ளஸ்ன்றேன். இது என்ன பெரிய பிளான்? இது எப்படி உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்த ஆட்டிடியூட்? அது 3 Idiots படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதாவது நண்பன் எனக்கு ரொம்ப கோவம் அதில் ஒன்றா என்ன எடுக்கலையேன்ட்டு. யார் எடுக்கல? இந்த 3 Idiotsல ஒன்றா என்ன எடுக்கலையேன்ட்டு. இல்லை, எனக்கு அதில் வந்து தமிழ்லையும் பண்ணியிருப்பாங்க. தமிழில் ஒரு 100 வாட்டியும் ஹிந்தியில் ஒரு 1000 வாட்டியும் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. அதில் வந்து ஷர்மான் ஜோஷி போயிட்டு அந்த கடைசியில் நிற்பார், வீல் சேரோட போய் நிற்பார். நம்ம தமிழ் படத்தில் ஜீவா போய் நிற்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஆட்டிடியூட் சார், நீங்கள் எவ்வளோ பைசா கொடுத்தாலும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவார். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பல பேர் அதாவது வந்து சில பேருக்கு அது தானாக அமையும், சில பேர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுப்பாங்க. இது உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த பாடமா இல்லை எப்போவுமே இப்படி தான் இருந்தீங்களா? எப்போவுமே இப்படி இல்லை. கண்ணாப்பனன் கடி ஜோக் அடிச்சுன்னு எப்போ பார்த்தாலும் ஜோக் அடிச்சு சுற்றினே இருந்தேன். இந்த ட்ராஜடிஸ் கட்சியில் ஒரு 30-35 monthஸில் ஐ லாஸ்ட் அபவுட் 16 closest souls of mine, including my wife, my brother-in-law, sister-in-law, சித்தப்பா, லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். அப்புறம் ஆட்டோக்காரன், ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ஆட்டோக்காரன், மியூசிக் பார்த்துருந்த ஒரு சின்ன பையன், எல்லோரும் டக்கு டக்குன்னு போகிறாங்க. பாஸ் இது நாளைக்கு போயிட்டுறேன்லாம் சொல்ல முடியாது, நாளைக்கு பார்ப்போமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பிரதரோட ஃபியூனரல் அன்றைக்கி 2 டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஒய்ஃபுக்கு, சஃபரிங் ஃப்ரம் கேன்சர் லாஸ்ட் டேஸ். அந்த 2 அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிட்டு 2 டிவி ஷூட்டு. நைட்டு உட்காரும் போது தான் ஐயோ நீங்கள் அண்ணா போயிட்டானான்னு தோணுது பாஸ். என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் ரொம்ப கமிட்டடாக இந்த டைட்டில் இது யோகா, இப்போ ஸ்கிப்பிங், இப்போ வாக்கிங் இப்படி இருந்துட்டிங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா ஒரு கிரைசிஸ் வந்தால் கூட நம்ம இன்றைக்கி இதை பண்ணலன்னு திருப்பி அங்கே போகிறோம். அப்போ என்ன அது டைவர்ட் ஆகுது மைண்டு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருங்க, வர வழியே கிடையாது. நீங்கள் ஒரே ஆக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா இது துரத்தி அடிக்கும். இதை விட்டு வெளில வர முடியாது. நான் எப்போவுமே ஒரு விஷயம் அடிக்கடி ஸ்ட்ராங்காக நம்புறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சில விஷயத்தில் அனுபவப்படுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீல் ஹேவ் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எங்கள் அப்பா என்கிட்ட நிறைய தடவை சின்ன வயசில் சொல்லுவார், எக்கச்சக்க விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில விஷயம் தான் நிற்கும், எல்லாம் அவர் சொன்னது. ஆனால் ஒரு நாள் நம்ம அனுபவப்படுவோம், அடி பலார்னு விழும், லைஃப் உங்களை அரையும் போது இனிமேல் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு அன்றைக்கி தான் தெரியும். அதாவது சொல்லுவாங்கல்ல, தீன்னு சொன்னால் சுடாது, பட்டா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி. நான் மேட்ச் விளையாடப்போ அண்டர் 14 ஸ்டேட் டீமில் செலக்ட் ஆனேன். அவர் என்ன பண்ணார், பைக்கை தொடைய விட மாட்டார். ஒரு பழைய CD100 பைக் ஒன்று வச்சுருந்தார். அந்த பைக்குனா எனக்கு அந்த பைக்கில் ஏறி ஓட்டிடணும், அந்த த்ராட்டில் பிடிச்சி ஓட்டிடணும். அது என்ன பண்ணார், ஒரு நாள் அவர் போய் கடையில் ஏதோ வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் அடுத்த நாள் மேட்ச்சு, இன்னும் 3 நாளில் மேட்ச்சு. அது தொடாதரா, எங்கேயா விழுந்து அடிப்பட்டனா விளாட மாட்டேன்னு அவர் சொன்னதா மேனிஃபெஸ்டேஷன் தெரியாது. அவர் கடைக்கு போகிறதுக்குள்ளே பைக் எடுத்து ஓட்டிட்டேன். அந்த லெஃப்ட்டில் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட ஒரு நிறைய அப்போல்லாம் அந்த பில்டிங்கு மணல் வீட்டு வெளில கொட்டி வைப்பாங்க. இப்படி திரும்பும்போது ஃபுல்லாக சரிஞ்சு விழுந்து அடிக்கடிப்பட்டு முறிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, முட்டி கால் கீழே அந்த பேடு ஸ்ட்ராப் வரும்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக தழும்பு மாதிரி சைலன்சரில் சூடு வச்சுச்சு, இவ்வளோ பெருசுக்கு. அதாவது கால் முறிஞ்சிருந்தா கூட நீங்கள் கிரவுண்டுக்கு போக முடியாது. ஆனால் அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு பேடு கட்டும்போது ஸ்ட்ராப் போட முடியாமல் அப்படியே தொங்கின்னு அப்படி போய் மேட்ச் விளாடினேன் பெங்களூரில். அப்போ தான் எனக்கு மனசுக்குள்ளே தோணிச்சு, இது அவர் சொல்லி நம்ம கற்றுக்கலைங்கிறதோட நம்ம பட்டு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது. மாதிரி நம்ம ஆடியன்ஸ்க்கு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லைஃப்லேயே இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கற்றுக்கிறவன் 5 வருஷம் 10 வருஷம் அஹெடாக இருப்பான் லைஃப்பில். என்னோட நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த கான்டெக்ட்டில் சிட்னியா அட்லைடான்னு தெரில, உங்களுக்கு தள்ள அடி வந்தது. நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கும் போது நீங்களும் ஹனுமா விஹாரியும் சேவ் பண்ணி இங்கே ரிபில் அந்த ட்ரா இல்லை தள்ளி அடிப்பட்டு நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்க பட்டுது. அப்போ நான் சொன்னேன், இந்த ட்ரா வந்து வின்னா நினச்சிக்கணும்னு. இந்த ட்ரா வந்து சாதா ட்ரா கிடையாது. அஸ்வின் வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் வீரன் மாதிரி போய் அதை வாங்கினார் அடிலாம். அது வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். அது ஒரு ஏதாவது ரியல் ஹீரோ கட் அவுட் வைக்கிற அளவுக்கு அதை ஆடினார் அந்த மேட்ச். நான் சொன்னேன் சேவ் பண்ண ஒரு இந்தியா. விவேன் ரிச்சர்ட்ஸ் இருந்தால் ஊக்கடிச்சிருப்பாரு, அஸ்வின் அந்த மண்டலம் வாங்கினா டிஃபரன்ஸ் இல்லை. அதையுமே சொல்கிறேன், லைட்டர் நோட்டில் யாராவது சொன்னாங்கன்னா ஐ லவ் த வே யூ ரெசிலியண்ட்டாக ஆடின விதம் ரொம்ப பிடிச்சது எனக்கு சார். அதுதான் நான் பல தடவை வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறது. என்ன வந்து நான் எடுக்கிற விக்கெட்டு ரன்னுக்கெல்லாம் வந்து நீங்கள் வேல்யூ அதாவது சரியில்லடா விக்கெட் எடுக்கலடா, ரன் அடிக்கலடா, லாயக் இல்லடா, நோ ப்ராப்ளம்.
ஆனால் அவர் சண்டை போட தெரியாதரா அப்படின்னு சொன்னீங்கன்னா செம கோவப்பட்டு. ஓகே. அவர் ஃபைட்டுக்கு வர மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நம்ம ஆர்மி கிர்மியில் எங்கே வேணால் போகலாம், பல உலக போர்லாம் நடந்திருக்கு. எல்லார்கிட்டையும் ஒரே துப்பாக்கி இருக்காது. ஒருத்தங்கிட்ட மேல்தரமான துப்பாக்கி இருக்கும், ஒருத்தங்கிட்ட பிஸ்டல் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட வந்து நைஃப் இருக்கும். என்கிட்ட ஃபோர்க்கு தான் இருக்குது. ஆனால் சண்டைக்கு நான் தயார். அதனால எப்போவுமே என்கிட்ட ஆட்டிடியூட் நல்லா இருக்கிறவன சண்டைக்கு கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஃபஸ்ட்டு நான் பார்க்குறதே அந்த ஆட்டிடியூட், சண்டை போடுற ஆட்டிடியூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இனிவே நம்ம இப்படி போனால் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்போம். பட் எனக்கு வந்து அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. இப்போது இதை வந்து கிரிக்கெட்டர் தரப்புலேருந்தும் பார்க்குறீங்க, சினிமாவும் பார்த்துட்டீங்க, எஃப்எம் அது மீடியா எல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போய் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று பல பேரை மோட்டிவேட் பண்ணுறேன்றீங்க, ஜோக்ஸ் இருக்குது. எனக்கே காலை வேலை அந்த சுப்ரபாதம் எனக்கு 2 பேர் அனுப்புவாங்க காலைல மெசேஜ். ஒன்று ராஜ்தீப் சர்தேசாய், அவர் என்ன பண்ணுவார்னா சுப்ரபாதம் அப்படின்னு போட்டு டேயோட நியூஸை ஃபுல்லாக காலைல அனுப்பிச்சுடுவார். அடுத்து நீங்கள் ஹியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு அன்னியோட இது ஹியூமர் அனுப்பிச்சிருவீங்க. இது 2த்தையும் படிச்சுட்டு ஆட்டம் துவக்கம். ஆக்சுவலி அவரது வந்து ஒரு நியூஸ் ப்ராட்காஸ்ட்டு, நீங்கள் அனுப்புறது ஒரு ஹியூமரஸான விஷயம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன பையன், இப்போ உங்கள் பையனே கிரிக்கெட் விளாட்றாரு, ஒரு சின்ன பையன் எடுக்கணும் அப்படின்னா எதை கரியராக எடுக்கணும்னு சொல்லுவீங்க? எல்லாத்தையும் எடுக்கலாமா, இல்லை இப்போ ஒன்றுமே கிரிக்கெட்லேயே கூட போனீங்கன்னா ஒரு கோச் கிட்ட போனால் நான் எப்படி போடுறது, கை எப்படி வரும்னு கேட்கறது இல்லை, 24 பால் பேட்டில் போடாமல் போடணும், எப்படி போடணுன்னு தான் கேட்குறேன். இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ நான் கம்ப்ளீட்டாக சரி, எங்கள் அப்பா வந்து நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன், ஒரே ஒரு தடவை சென்ட் பீட்ஸுக்கு வந்தார். எதுக்குன்னா பிரின்சிபல் கிட்ட ஐ நோ ஹீஸ் காட் டு டேக் அப் தி எக்ஸாம்ஸ், பட் ஸ்டில் இஸ் ரெப்ரசென்டிங் சவுத் ஜோன், லெட் ஹிம் கோ ஃபார் கிரிக்கெட். எக்ஸாம் வேணாம், ஒரே வாட்டி தான் வந்தார். அது எதுக்கு வந்தார்னா இவன் படிக்க வேணாம், கிரிக்கெட்டுக்கு போகணும்னு சொல்லி வந்தார். அவர் எடுத்த டிசிஷனு லாயலா காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பியூசிக்கு உங்கள் சீட் ரெடிங்கிறாங்க, திருப்பி ஃபோன் பண்ணி பிகாம் சீட் ரெடிங்கிறாங்க, ஐஓபிலையும் வேலை கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் எடுத்த ஸ்மார்ட் டிசிஷன், மேன் பார்ன் இன் 1925 இஸ் டேக்கிங் எ டிசிஷன் லைக் திஸ். அப்போது ஹேட்ஸ் ஆஃப். அது அப்படியே பாசிங் ஆன் டு மை சன். கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணிக்கோ, வேணாமா கல்யாணம் பண்ணிக்காமே டைவர்ஸ் பண்ணணுமா அதையும் பண்ணிக்கோ, கிரிக்கெட் ஆடணுமா ஆடு, வீடியோ கேம்ஸ் தான் நல்லா வருதா ஆடு, என்ன உன் இஷ்டம், குறுக்க போகிறதே கிடையாது. யூ நோ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ பண்ணு, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யாராக இருந்தாலும் என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் கரெக்டுங்க. கான்ஃபிடன்ஸ் தேவை. இவன் சிகரெட் ஸ்மெல் இவன் உடம்புல ஃபுல்லாக வந்தால் கூட இந்த குரூப்பில் இவன் சிகரெட் பிடிக்கலன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அது கூட இருக்கிறவன் விட்ட புகைனால வருதுன்னு நம்பணும். அதை எங்கள் அப்பா அம்மா நம்பினாங்க. என் குரூப்பில் ஃபுல் லிக்கரு ஸ்மோக் ஸ்மெல் வரும். நான் போனேன்னா உள்ள என்னைக்குமே கேட்டதே கிடையாது, சிகரெட் பிடிச்செல்லாம் கேட்டதே கிடையாது. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு என் பையன் மேல் இருக்குது, அவ்வளோதான். என்ன எப்படி வரையோ வா லைஃப்பில், அவ்வளோதான். கஷ்டப்பட்டு வா, அவ்வளோதான். நான் போயிட்டு பையன் நல்லா போடுறான் கொஞ்சம் பாருங்கள், இது எனக்கு பண்ணவே வராது, நீ ஏன் வா. நான் பையன் நல்லா தான் போடுறான். என் வீட்டில் யாருமே வந்து நல்ல டாலாக இருக்கான், சூப்பராக அடிப்பான் 6 அதெல்லாம் யாருமே சொல்லலை. சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஸ்ரீகாந்த் வின் பண்ணிட்டு விசிட் ஆஃப் இயர் ஸ்ரீகாந்த் என்னை ஆட்டோவில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறான். உள்ளே போய் எங்கள் அப்பா ஃப்ரண்ட் லைனில் எடிட்டரு, என்னடா பாச்சு எப்படி இருந்தது, பாச்சு என்ன பாச்சு எப்படி இருந்ததுன்னு, ஜெயிச்சிட்டோம் டோர்னமெண்ட் பார்த்துல பேப்பரில், எங்கே இல்லையே எங்கே வந்திருக்குன்ட்டு போயினே இருந்தது. அவ்வளோதான். 2வது நாள் இந்தியன் எக்கனாமிக்ஸ் காலின்னு நினைக்கிறேன், ஃபெயிலுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல விட, ரிசல்ட் வச்சே பார்த்துக்கலாம். இப்படி கிரிக்கெட்டில் காமெண்டேட்டராக வேறு நீங்கள் முன்னாடி கேமை பார்த்துருக்கீங்க, விளையாடிருக்கீங்க, சீக்காவோட விளையாடிருக்கீங்க, ரவி சாஸ்திரி சொன்னீங்க. இப்போ கிரிக்கெட்டை பார்க்குறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. இப்போது முன்னாடி காமெண்டேட்டராக கூட கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தீங்க, ஸ்டாரில் பார்த்துருக்கேன். கிரிக்கெட் எங்கே வந்திருக்கு இப்போ, இந்தியன் கிரிக்கெட் எதை நோக்கி போகுது, உங்களோட சினிமாவை பற்றி கருத்து மாதிரியே கிரிக்கெட்டை பற்றி என்ன கருத்து? கிரிக்கெட்டு நான் வந்து ஏன் அனலைஸ் பண்ணுறேன்னா, கமெண்ட்ரியில் ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டென்ட் வருது, 5 பேராக சேர்ந்து பேசுகிறாங்க. அதில் சில பேர் வந்து இருக்கிற ஒருத்தர் கலடா பண்ணின்னு கிரிக்கெட் அப்புறம் பேசுகிறாங்க உள்ளே போனப்புறம், கமெண்ட்ரியில் இல்லாமல். நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே ஹியூமரஸாக காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி என்ன நடந்தது, இந்த ஃபைனல்ஸில் என்ன நடந்தது, இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் விட்டாங்க. ஆஸ்திரேலியன்ஸுக்கு பேசிக்காகவே அஸ்வின்னா பயம். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இட்ஸ் சேம் லெவன் சொல்லிட்டு ஃபைனல்ஸில் கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிற 5 மினிட்ஸ் முன்னாடி ஒன் சேஞ்ச் வி ஆர் பிரிங்கிங் இன் அஸ்வின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சினிமா மாதிரி இருக்கும். ஐயோயோன்னு அந்த 11 பேருக்கும் அந்த டீமில் யூனோ அஸ்வின் இஸ் இன் சொல்ல அவன் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு போயிருக்கும். எப்படியுமே அஸ்வின் கையில் பால் எடுத்தால் பெவிலியன்லேயே 4 பேர் அவுட் ஆயிடுறாங்க, ஹிட் ஆயிடுறாங்க. இல்லை பார்த்தேன் நான், இது கலர் கண்ணாடியில் பார்த்தேன் நான். இது அஸ்வின் அவுட் ஆயிடுறாங்க. அங்கேயே இங்கே வந்தால் கையில் இருந்த கப் அது அந்த மூவ் பண்ணியிருக்கணுன்றேன் நான், அதை பண்ணாது தப்புன்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் பேசும்போது காமன் மேனி கரெக்டாக சொல்கிறாருல்ல, அவர் நம்ம இவர் எடுத்துருக்கணும்ல. இல்லை அவர் பேசிக்காக இந்த டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பாதி விக்கெட்டுக்கு மேலே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் எடுத்துருக்காரு. அது என்ன பாயிண்ட்டு எடுக்காமல் இருக்கிறதுக்கு? இல்லை கிராசி விக்கெட்டுன்னு எடுக்கல. 7 பேர் வந்து ஸ்விங்கே ஆட தெரியாதவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஸ்விங்குக்கு. ஆனால் கிராசி விக்கெட்டில் ஸ்பின்னு தெரிஞ்சவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இது என்னது, இது மாதிரி பேசணும் தான். இது காமன் மேனுக்கு புரியும். அப்படி பேசுகிறது அனாலிசிஸில் இண்டிவிஜுவலாக கொஞ்சம் மரியாதை இருக்குது.
இவர் கரெக்டாக அனலைஸ் பண்ணுறாரு. கும்பலில் கோயந்தாவை போய் பேசுறதோடு இது இல்லை பெட்டர். இப்போது இந்த ஃபிலிம் கிரிட்டிக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ரலாக இப்போ ஐ திங்க் நீங்களும் ப்ளூ சட்டை மாறணும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி ஒரு அணுகுமுறையும் ஒரு விமர்சனமும் ஸ்போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அது நல்ல, ஏன்னா நீங்கள் ஸ்போர்ட்டும் விளையாடிருக்கீங்க, எஃப்எம்லேயே இருந்து ஸ்கோரும் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கேன். இந்தியா எத்தனை ஸ்கோரில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நானே ரோட்டில் ஒரு பழைய ஐட்டன் ஒன்று வச்சுருந்தேன், ஓட்டும்போது கேட்டிருக்கேன். அப்புறம் கமெண்டேட்டராக வந்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஹீரோவையோ இல்லை ஒரு டைரக்டரையோ விமர்சனம் பண்ணுற மாதிரியே சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேனை விமர்சனம் பண்ணுறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ எல்லாருமே கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க பாஸ், அது தப்புன்னு நான் சொல்கிறது இல்லை. நான் பண்ண மாட்டேன். அது நான் வந்து விஷயம் இல்லாமல் ஒருத்தர் கலடா பண்ண மாட்டேன். அவன் கண்டிப்பாக அது தப்புன்னு தெரிஞ்ச அஸ்வின் கேட்ச் விட்டா அது டிஃபிகல்ட் கேட்சாக இருந்தால் அது கேட்ச் நீ ஃப்ளட் லைட்டில் பிடிச்சானா தெரியும் அதோட டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்லுவேன். நான் ஆடுறானுங்க கிரேட்டு, துட்டை வாங்கி ஆடுறானுங்க, அது தூங்க தான் லைக்கு, போத்தின்னு படுத்து சொல்லி வீட்டுக்கு போக சொல்லி நிறைய பேர் என்கிட்ட. எதாவது ஐடியா இருக்கா அந்த பெரிமீட்டர் உள்ளுக்குள்ளே போனால் என்ன லைஃப்ன்றது ஏதாவது ஐடியா இருக்கா? இது வந்து ரீடேக் கிடையாது, ஒரு எட்ஜ் ஓவர். எக்ஸாக்ட்லி. இப்போது அந்த ஃப்ளட்ஸ் வந்தபோது ப்ராக்டிஸ்க்கு வந்து நமக்கு ஃபெசிலிட்டி வெளியில் கிடைக்காது. ஸோ இண்டோர் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டோர் சென்டருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோட ஆஃபீஸ் டீம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ செலெக்ஷன் போல இருக்குது. ஸோ செலெக்ஷனுக்காக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார், அங்கே இந்த ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக கீப்பிங் க்ளவெல்லாம் மாட்டினு, தோனியோட க்ளவ், தோனியோட பேட், தோனியோட ஹெல்மெட் எல்லாம் அந்த மாதிரி. அவர் வந்து பார்த்தாலே தெரியும் தூரத்துலேயே தோனி ஃபேன். ஒரு தோனி மாதிரியே கீப்பிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஃபீல்டை வந்திருக்காரு. ஆனால் கொஞ்சம் வயசான மனுஷன், ஒரு 45 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பேஷனட். அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் பவுலிங் போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து கீப்பிங் பண்ணவா அப்படின்னாரு. வாங்க சார் பண்ணுங்கள், ஸ்பாட் பவுலிங் போடும்போது பேட்ஸ்மேன் கிடையாதுல்ல, ஸோ கீப்பிங் பண்ணுங்கள் சார், நமக்கும் பால் எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆளாச்சே. சரி டக்குன்னு பால் 2-3 பால் போட்டேன். அப்படின்னாரு ஒரு பால் இப்படி பட்டு இப்படி போச்சு, ஒரு இப்படினாரு பட்டு கீழே விழுந்தது. அப்புறம் ஒரு 5 பால் நல்லா பிடிச்சார். பிடிச்சிட்டு அப்படி பால்லாம் ரோல் போட்டு இப்படி வந்தார். ரொம்ப ஸ்பீடாக வருது சார் அப்படின்னாரு வரும்போது. நான் அப்படியே இல்லை, நான் ஒரு செகண்ட் அப்படி யோசித்தேன், அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஸ்லோவாக போடணும்னு சொல்கிறாரா, இல்லை நான் நினச்சதோட ஸ்பீடாக வருதுன்னு சொல்கிறாரா, நம்மளை பாராட்டுறாரா அப்படின்னு ஒரு செகண்ட் மனசில் ஓடிச்சு. அப்புறம் என்ன சொன்னாரா அதுக்கு பதில் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஆமாம் சார் இதுதான் சார் ஸ்டாக் ஸ்பீடு, ஆஸ்ட்ரோடர்ஃப் வேறு இல்லை, ஸோ பால் கொஞ்சம் ஸ்கிட்டாகி வரும் அப்படின்னு. இல்லை அது டிவியில் பார்க்கும்போது பால் அப்படியே மெதுவாக வர மாதிரி இருக்குது, இங்கே ரொம்ப வேகமாக வருது அப்படின்னாரு. அதுலையாவது பார்த்து பிடிக்கலான்னு பார்க்குறாரு, ஸ்லோவாக வருது டிவி. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர்றது என்னென்னா, டிவியில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது ஈஸியாக தெரியும். ஏன்னா எங்கள் அம்மாலாம் கூட சொல்லிடுவாங்க டக்குன்னு, அது என்னடா நேராக வர பாலை எப்படா மிஸ் பண்ண, காலில் பட்டுரும் இல்லையா, எல்பிடபிள்யூ ஆகிடுவோம், நேரம் நானே ஆடி இருப்பேன் அப்படின்வாங்க சம்டைம்ஸ் வீட்டுக்கு வரும்போது. ஸோ ஒருவேளை எனக்கு அது அவங்க பார்க்கறது, அது சினிமாவில் திடீர்னு படம் ரிலீஸ் ஆனோன்னா படம் பார்க்குறது, பாப்கார்னோட சாப்பிட்டுன்னு பார்க்குறது, அதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி விமர்சனம் பண்ணும்போது சில சமயம் இன்சென்சிட்டிவாக சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாமே வந்து ஆடியன்ஸ்க்கு அதை போய் தப்பாக சேர்க்குதோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங். ஏன்னா ஆடியன்ஸ் யூஆர் ஸ்டேக் ஹோல்டர். அதாவது நான் எப்படி தான் சொல்லுவேன், கமெண்டேட்டராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் யூஆர் ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் த கிரேட் கேம். நீங்கள் விளையாடிருக்கீங்க, விளையாடாதவங்க சில பேர் பேசுறது அது கூட எனக்கு ஓகே ஆக்சுவலி. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. விளையாடினவங்க அதை பொறுப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். கரெக்ட், எல்லாருமே பேசலாம். பாருங்க, யார்ட்டையுமே கேட்க முடியாது, உனக்கு என்ன தெரியலாம் கேட்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா சுப்புடு நிறைய கச்சேரி பண்ணியிருப்பாரு, ஜோ சிஎம் ஆயிருப்பாரு, ஹர்ஷா போக்ல இந்தியன் டீம் கேப்டன் ஆயிருப்பாரு, ஹைதராபாத் கிரிக்கெட் விளையாடிருக்காரு, ஆடுகாரு, எல்லாமே இந்தியன் டீம் கேப்டன் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பேசுகிறாருன்னு கேட்கலாம். எல்லாருமே பேசலாம் சார். இன்னொருத்தர் திட்டவானான்றேன். வேர்ல்டு கப் ஒரே ஒரு நாள் தப்பாயிடுச்சு, நம்ம டே இல்லை சார், அதுக்கு எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சின்ன வயசில் நடக்க கற்றுட்டீங்க, 1.5 வயசில், 40 வயசில் நீங்கள் கீழே விழும்போது எருமாடு தடிக்க விழுது பாரு, அறிவு இருக்கா பாரு, நடக்க தெரியல அவனுக்கு, அப்படி அப்படி சொல்லி கை கொடுத்து தூங்குறீங்கல்ல, அதுதான் பண்ணணுன்றேன். இல்லை வாய முடின்னு போயிடணும். இல்லை ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது ஸ்போர்ட்டு, அது சினிமா, அது ரெண்டுத்தையும் சேர்க்க கிராஸ் கனெக்ஷன் அப்படி பண்ணும்போது அது கிரிக்கெட் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கும், அது லைவ் ஆக்டிவிட்டி. அதனால அதில் எக்கச்சக்க ரிஸ்க் இருக்குது. மீடியா கேள்வி கேட்கும், உலகமே பார்த்துட்டு இருக்கு லைவாக. இப்போ லைவாக ஒரு சினிமாவை 2 ஹவர்னா நடிக்க முடியுமா? ஸ்கிரிப்டை படிச்சுட்டு, ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், நடிக்க முடியுமா? நடிக்கலாம், பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்ட். நானும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா முன்னாடி நடிக்கலாம், பார்க்கறது கஷ்டம். எனிவே உங்ககிட்ட இன்னும் ஒரு சென்சிட்டிவான கேள்வி. நீங்கள் கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, தமிழ்நாட்டிலேருந்து விளையாடிருக்கீங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஃபாலோ. ஏன்னா உங்கள் பையன் இல்லை அப்படின்னு இல்லை, என் பையனோட மேட்ச் நான் பார்த்துக்கிட்டு ஒரு மேட்ச் தான் பார்த்தேன். ஸ்டார் டிவி கவர் பண்ணாங்க, ஒரு மேட்ச் பார்த்தேன். இந்த ஐபிஎல் பிளேயர்ஸ் இன்வால்வ் இன் தமிழ்நாடு கிரிக்கெட் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்புக்கு இப்போ நான் அட்ரஸ் பண்ணேன். இந்த மோட்டிவேஷன் த்ரூ ஹியூமர் டிஎன்சி பண்ணுறேன், அது நான் பண்ணேன். அதனால் தமிழ்நாடு கிரிக்கெட் வந்து இந்த டிஎன்பிஎல் ரேஞ்சில் பார்க்குறேன், மற்றபடி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம அடையாளம் அப்படின்னு தமிழ்நாடுவை பற்றி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடையாளம்னா மிகப்பெரிய அடையாளம் வந்து சிஎஸ்கே. ஆமாம், கரெக்டாக. சிஎஸ்கே அப்புறம் தமிழ்நாடு கிரிக்கெட்டு, இது ரெண்டுத்தோட கான்ட்ராஸ்ட்டு அலாங் வித் மூவிஸ், ஃபேன்ஸோட சென்டிமெண்ட். இதை பற்றின தாட் ப்ராசஸ் உங்களுக்கு என்ன? ஏன்னா நம்ம ஒரு மோஸ்ட் பிரில்லியன்ட். ஈவன் மூவிஸில் கூட பப்ளிக்கில் அடிக்கிற கமெண்ட்ஸ்லாம் டாப் கிளாஸ். ஒரு தடவை துப்பாக்கி படத்தில் வந்து
இன்டர்வல் டயத்தில் அப்படியே போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். நான் கூட ஒருத்தர் வந்தார் மெட்ராஸ் பாஷை. இப்போ போய் டிவியில் பேசுவேன் இதை பற்றி அப்படின்னாரு. ஆமாம் ஆமாண்ணே எப்படி சொன்னார்? டிவியில் இதை பற்றி போய் பேசல நீ? ஆமாம் பேசுவேன் பாஸ். எப்படி இருக்குது படம்? நல்லா தானே இருக்குது. நல்லா தான் சொல்ல, நல்லா தான் இருக்குது. தளபதி ஃபேனு. ஆமாம் அதில் நல்லா தானே இருக்குது, நல்லா பண்ணிடுறாரு, நல்லா போய் சொல்லு. சரி என் நேரம் ரெஸ்ட் ரூமில் போய் நிற்கிறேன், வந்தால் பக்கத்தில் வந்துட்டான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, யாரோ ஒரு ஃப்ரெண்டு இப்படி பேசினான் ரெஸ்ட் ரூமில். என்ன மச்சான், அதான் நம்மால் படம் நல்லா போகுது மச்சான், அதான் மும்பையில் அங்கங்கே குண்டு வச்சுக்கிறானுங்க, செகண்ட் ஹாஃபில் புஷ்டுவார் நம்மால். ஓவர் படம் ஓவர் பிடிச்சிடுவாங்க. இன்னொரு 1 ஹவரில் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஆர்மி சீஃபும் பேசுகிற மாதிரி இன்னொரு 1 ஹவரில் பிடிச்சிடுவாங்க எல்லாம். கண்டிப்பாக நம்மால் பிடிச்சிடுவார், அஷூரன்ஸ் கொடுத்துட்டான் அவர். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி ரிவ்யூ. கண்ணோடு காண்பதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். பக்கத்தில் ஐஸ்வர்யா ராய் ஆரம்பிச்சு பக்கத்தில் எலும்பு கூடு மாதிரி காமிக்கிறான்ல, அது 2 பேர் சிகரெட் பிடிச்சிக்கினேன். பார்த்தியா நம்ம சங்கர் டெக்னிக் பார்த்தியா, என்ன அது என்ன கவனிச்சேன், என்ன ஐஸ்வர்யா ராய் காட்டிக்கிறாரு, கூட எலும்பு கூடு ஆடுது கிடையாது. என்னதான் நீ ஐஸ்வர்யா ராய் அழகியாக இருந்தாலும் கட்சியில் எலும்பு கொடுத்தான்னு காட்டுறாராம். நல்ல ஒரு மிகப்பெரிய பெரிய பிலாசபி, பெரிய பிலாசபி. அதெல்லாம் பார்த்துன்னு இருப்பேன் இவங்க பேசுறது. இந்தியன் தான் சூப்பரில் இந்தியன் தாத்தா இது எடுத்துக்கிறாங்கடா, தங்க பதங்க எடுத்துக்கிறானுடா, பையனை துரத்தி அப்பாவே சுடுவார்டா, முடிஞ்சுது ஒரே லைன். நீ என்ன படம், நீ என்ன படம். இது அபூர்வ சகோதரர்கள் 3 வருஷம், அப்பா 2 பையன், தெய்வ மகன் சிவாஜி பண்ணிடுறாரு. இந்த பக்கத்தில் கண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே காலை வச்சிட்டாங்க, ஃபினிஷ்டு, ரிவ்யூ ஓவர். இது பார்த்து எனக்கு சினிமா பார்த்தாலே இந்த கிண்டல் தான் வரும். இல்லை இதே மாதிரி தான் ஒருவேளை கிரிக்கெட்டும் பார்க்குறாங்களா? கிரிக்கெட் ஒரு விஷயம் பார்த்துக்க, நான் ஏன் ஹியூமர் கிரிக்கெட்டில் ஆட் பண்ணுறேன்னா, கிரிக்கெட்டு அவேர்னஸ் இல்லாதவங்களும் ரசிக்கணும் ஹியூமர், அது ஒன்று. ப்ளஸ் வந்து சீரியஸாக பேசுறது உங்களை மாதிரி காம்பிடென்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எதுக்கு சீரியஸாக பேசி நான் ஒரு மேதாவின்னு நான் சீரியஸாக பேசுகிறேன். இல்லை கிரிக்கெட் when you analyze, you know what's happening. If you think the wicket is turning, you have the brains to not turn in that pitch. அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்ற மூலம் அங்கே திரும்பி எப்படி மௌனே அப்படிலாம் காமிப்பாங்க, பீட் பண்ணிட்டு விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. பேட்ஸ் ரெடி பார்த்துன்னே இருப்போம். யார் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தால எப்படி எப்படி மேட்ச்சை திருப்பிட்டியே அது மாதிரி. அதுக்கு அங்கே மூளை வேணும். இல்லை நான் எதனால் அவங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன்னா, எனக்கு நீங்கள் பேசுகிறதுலாம் ரெசனேட் பண்ணும்போது சில காமெண்ட்ஸ்லாம் வரும் ஃபேன்ஸ் கிட்டேருந்து, அப்சர்வேஷன். இன்னி கூட வந்து நான் யூடியூப் வீடியோ போட்டேன்னா டெஃபினட்டாக யூடியூப் காமெண்ட்ஸ் படிப்பேன். அதாவது நம்மளோட ஆடியன்ஸ் வந்து என்ன பார்க்குறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க மனசில் இருக்கிற குழப்பங்களை எப்படி தீர்த்து வைக்க முடியுங்கிறது என்னோட மனசில் எப்போவுமே ஓடுற ஒரு விஷயம். அவங்க பொதுவாக கேமை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் நாக் அவுட் மேட்சஸில் தோத்துடுறாங்க. நாக் அவுட் மேட்சஸ் சரியே இல்லை. இது முன்னாடி வந்து இந்த டேக் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பல வருஷமாக வந்துட்டு சோக்கர்ஸ் அப்படின்வாங்க. கடைசியாக ஒரு 10 இயர்ஸாக நம்ம எந்த ஐசிசி ட்ராஃபியும் ஜெயிக்கல, நாக் அவுட் மேட்சஸ்னால் தோத்துடுறோம் அப்படிங்கிற ஒரு குமுறல் அவங்க மனசில் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நான் ஒரு கிரிக்கெட்டராக பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த மேட்சை தோக்கும்போது பெருசாக நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு வேர்ல்ட் கப் சொன்னேன், டாக்டிக்கலாக அடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா நம்மள. கமின்ஸ் வந்து ஒரு பயங்கர சாயில் பற்றி சொன்னேன். கமின்ஸோட அந்த 4-5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்னைக்கு சார் 4-5 ஃபீல்டுக்கு டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டுக்கு போட்டிருக்காங்க, போட்டதே கிடையாது. கமின்ஸ் பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணார். WTCயில் வந்து ஒரு நான் இப்போ கூட அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் பாடி முடித்தோம். டாஸ் வின் பண்ணி கேப் டவுனில் அவங்க பேட்டிங் ஆடிடுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே செஞ்சுரியனில் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறோம். டாஸ் 2 இடத்துலையும் டாஸ் தோத்துட்டோம். ஹவவர் அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்காக ஃபஸ்ட்டு போலிங்காங்கிறதுல வந்து இதில் வந்து நிற்கிது அந்த பாயிண்ட். ஸோ இவ்வளோ ஃபைன் டீட்டெயிலிங்கில் வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படி அசஸ் பண்ணி இப்படி தோத்துடுறோம் இன்னெபிலிட்டி அப்படின்னு பேசுகிறத வந்து அது வந்து இப்போ இங்கே வந்து கிராஸ் இல்லாத பிச்சை நம்ம போட்டுக்கலாம், கிராஸ் இருக்கிற பிச்சை இங்கிலாண்டில் போட்டுக்கலாம். பட் காற்றுல நவரிச்சு காற்றுல நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. காற்றை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிற கிரவுண்டுக்கு வெளியிலலாம் சொல்ல முடியாது, அது அடிக்கும், பால் ஸ்விங் ஆகும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஓகே, நம்ம சினிமா கொஞ்சம் பேசணும், கிரிக்கெட் பேசணும். இப்போ ரெண்டுத்தையும் அதுதான் நான் ரொம்ப நேரமாக அதை வந்து கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுற்றி மயிலாப்பூர் போய் மந்தவேலி வழியாக வந்து திருப்பி 4 ஸ்டார் எஸ்டேட்டுக்குள்ளே. இப்போ நீங்கள் எதிர் வீட்டுக்கு போகிறதா கூட பெங்களூர் வழியாக தான் வரணும், அவ்வளோ இருக்குது டைவர்ஷன். இப்போது ஏன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரே பிபி அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு டைவர்ஷன் தேவைன்னு. இப்போ டைவர்ஷன்னால தான் பிபியே, அதனால் எங்கே போகிறோன்னு தெரில, ஓட்டானா அவருக்கு ஒரே சுற்றி நிற்கிறோம். இல்லை இப்போலாம் எனக்கு சென்னை வந்து நல்லா அத்துப்படியாக தெரியும் ரூட்டு, பல வருஷமாக இங்கே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டி. டி நகருக்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில சமயம் தொலைஞ்சு போயிடுறேன். என் வீடு அந்த பக்கம், பாலத்துக்கு அந்த பக்கம், டி நகருக்குள்ளே ஒரே ஏரியாவில் சுற்றின்னு இருக்கேன். என் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கே 1 ஹவர் வருது, அவ்வளோ டைவர்ஷன் இருக்குது. வீட்டு உள்ளே 2 ஆட்டோ போகுது, எனக்கும் கேஸ் சிலிண்டருக்கு நடுவில், அந்த அளவுக்கு டைவர்ஷன் இருக்குது. வீட்டுக்கு உள்ள மாடியில் 2nd ஃப்ளோரில். ப்ளஸ் வெளியில் வந்தோடனே தோண்டிக்கினே இருக்காங்க, என்னமோ தேடுறாங்க கீழே.
என்ன தேடுறாங்கன்னு தெரியல. கீழே ரொம்ப 60 வருஷமா தேடுறாங்க. பழைய விவேக் காமெடி ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்களா? திடீர்னு எழுந்து அடியிலேருந்து வருவார். எங்கேருந்து வந்து அமெரிக்காலேருந்து வந்தேன் அடியில் வந்து. ஏன்னா என்னமோ தேடுறாங்க, 55 வருஷமா தேடுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன தேடுறாங்க. நானும் கேட்கணும், சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய அந்த கிரிக்கெட்டை பற்றி காமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. நீங்கள் சீக்காவோட ஆஸ் அ காமெண்டேட்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கும்போது இப்போ ஐபிஎல் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட்டாக வளர்ந்து நிற்குது நீ கிரிக்கெட்டில். ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டாக கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நாளைக்கு திருப்பி போய் சொல்லணும், சேனலில் போய் சொல்லணும். அதை வந்து முதல்ல நமக்கு சொன்னதாக இருக்கட்டும். முதல் முறை சொன்னது நம்ம சேனலில் தான் அப்படின்னு நானும் கொண்டாடுறேன். இப்போ கிரிக்கெட் வந்து இப்போது ஃப்ரான்ச்சைசி லீக் பக்கம் வந்து நிற்குது. இப்போ SA20 நடக்குது, ஐபிஎல் நடக்குது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. இப்போ திருப்பி அகைன் திஸ் T20 வேர்ல்ட் கப் இயர். ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் ஏதாவது மோதல் வருமா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சைட்லேருந்து கேட்குறேன். இல்லை, எப்பயுமே வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் அப்படின்னு போனாலே ரொம்ப ரிஸ்க்கு. 2 ஆங்கிளில் ரிஸ்க் இருக்குது. ஒன்று உங்களுக்குலாம் இன்ஜுரி வரும் பயங்கரமாக. இதில் இன்ஜுரி வந்தால் நாட்டுக்கு ஆளில் கிளப்புன்னா மட்டும் போகிறாங்கன்ற பேச்சுக்கு இடம் கொடுப்பேன். அந்த பேச்சை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, நான் இல்லை நான் இந்த ஃபினான்ஸ் ஆங்கிள்லேயே போகிறதில்ல பாஸ். ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்தி நீ வேஸ்ட்டுன்னு சொன்னான்னா டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர், ஷோ யுவர் ஆன்சர்னு. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அஸ்வின் தான் அது. ஏன்னா நீ என்னை ட்ராப் பண்ணு, நான் வேஸ்ட்டுன்னு சொல்லு, இவர் லெக் ஸ்பின் போடுறாருன்னு சொல்லு, லெஃப்ட்டில் பேட்டிங் ஆடுறாரு, சஞ்சு நான் போகிறேன்டா பேட்டிங்கு அப்படின்னு பேட் எடுத்து நம்ம அவங்க டீமுக்கே ஓப்பனிங் போயிடுறாரு. என்ன வேணா சொல்லு. நெக்ஸ்ட்டு சீரீஸை நட்டியானா முதல் மேட்ச் 4 விக்கெட்டு, மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இதை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? அவ்வளோதான். இது கூட பரவாயில்ல. நம்ம அப்பா எங்கள் அப்பாலாம் எப்படி தெரியும் மேட்ச் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியாது. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ மேட்ச் ஆடும்போது ஒரு வாட்டி லீவ் போட்டு வந்து உங்கள் அப்பாவை பாருன்னுவாங்க. அதாவது அவர் அப்படியே ஒரே டிவி முன்னாடி உட்காந்துருப்பாராம், ஒரே பொசிஷனில் உட்காருவாராம், சாப்பாடு இப்படி இருக்கும்போது விக்கெட் வந்து இப்படியே நின்றுனே இருப்பாராம். ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு உன் புள்ள விளையாடினா ஃபைனல் ஜெயிச்சிருக்கலாம் தெரியுமா அப்படின்வாங்க. அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். நம்ம கரெக்டாக பஸ்ஸில் போயின்னு இருப்போம், பக்கத்தில் ரோஹித் உட்காந்துருப்பார். கேட்டியா அவனை ஏன் விளையாட வைக்கலன்னு கேட்டியாடா ரோஹித்தை அப்படின்னு. இந்த பக்கத்தில் தான் இருக்கான், கேட்டு சொல்கிறேன், நீ தயவு செய்து கேட்டானா பஸ்லேருந்தே ட்ராப் பண்ணிடுவேன்றாரு. ஆக்சுவலி ஜெனுவினாக சொல்லணும்னா எனக்கு ரோஹித்தை பற்றி எப்போவுமே ஒரு கருத்து என்ன, அவன் மனசார டீம் வந்து டீமில் பெஸ்ட் 11 அப்படி இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரோட பெஸ்ட் இன்டென்டிவும் பார்க்குற ஒரு ஆள். அவன் மனசு நம்ம சொல்கிறோம் இந்த பிளேயர் விளாடணும், அந்த பிளேயர் விளாடணும், இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் நான் எப்போவுமே நம்புற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் கேப்டன், ஒருத்தர் கோச் அப்படின்னா அவங்க பார்வையிலேருந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் எதுவாக இருந்தாலும் செய்கிறாங்க. அது நம்மளபடி யாரும் ஆடுறது இல்லை. கரெக்ட். அது நம்மபடி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக வந்து தாழ்த்தி பேசக்கூடாது. அவரை பார்த்தா சொல்லுங்க, இது அந்த 10 டீம்ல ஒரே டீம் ரைட் ஆஃப் ஸ்பின்னர் இல்லாமல் போனது ஒரு பெரிய விஷயம். ஸ்டம்பே இல்லாமல் கிரிக்கெட் ஆடுற மாதிரி சார் இல்லவே இல்லை. நான் ஸ்குவாடில் கூப்பிட்டுட்டு எனக்கு அவன் வேணும்னு சொல்லி எடுத்து அவசி ஹிஸ் பெஸ்ட் லேட் பிளான்ஸ் வாஸ் வித் ஹார்திக் இந்த 11. உங்களுக்கே அது பார்த்தா கிரிக்கெட்டராக தெரியும். ஹார்திக் இன்ஜூர் ஆனவொடனே அந்த 2 ஃபாஸ்ட் பவுலரோட போகிறதுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இந்தியாவில் ஆகுனா தெளிச்சு விட்டா இந்த டியூ வந்துடுது. டியூ வந்துருச்சுன்னா 3 ஸ்பின்னரோட மாட்டிப்போம். நீங்கள் சொல்ல ரைட். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த ஜடேஜா அக்சர் பட்டெல்லாம் போடும்போது கண்ணாடியிலே பார்த்தேன். அட்லீஸ்ட் இப்படியாவது ரைட் ஆம் ஸ்பின்னர் போடுறத பார்க்கலாம். நேரில் டிவியில் பார்க்க முடியல ரைட் ஆம் ஸ்பின்னர் யார் போட்டோம். 4 ஸ்பின்னர் வச்சுன்னு ஆப்கானிஸ்தான் ஆடுறான். குழந்த மாதிரி அவன் பாகிஸ்தான் அடிச்சுட்டு போகிறான் வந்து செப்பாக்கில். உங்களை இல்லாமல் உங்களை முகஸ்துதிப்படி எனக்கு ஒன்றுமே கிடையாது. பட் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது தப்பு, அவ்வளோதான். இது எப்படி வேணால் யார் வேணா ரைட். ஓகே. இல்லை நான் திருப்பி நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட், ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் இன்டர்நேஷனலுக்கு ஒரு த்ரெட்டா இல்லை? ஏன்னா ஐசிசியும் வருஷம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த வருஷம் இந்த வேர்ல்டு கப், அடுத்த வருஷம் அந்த வேர்ல்டு கப், அதுக்கு அடுத்து கேப் கிடைச்சா Under-19 வேர்ல்டு கப், இப்போ Under-23 எமர்ஜிங் வேர்ல்டு கப், அதெல்லாம் கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேர்ல்டு கப் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ரெலவெண்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட், ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் எது நிற்கும், மக்கள் எது விரும்புகிறாங்க? ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார். எப்போ பார்த்தாலும் அவர் வராரு, அவருக்கு 100 கோடி வருது ஒரு படத்துக்கு கலெக்ஷனு, வேறு யாருமே வரலையா அப்படி கோவப்பட்டுனே இருக்குல்ல. என்ன சார் பிரயோஜனம்? அவர் வருது, அவருக்கு தான் கூட்டம், அவர் தான் சார் சூப்பர் ஸ்டாரு. அது மாதிரி சில விஷயத்தை ஒத்துங்க, நீங்கள் நேஷனுக்கு ஆடணும், அதுதான் நம்பர் 1. ஒரு ஜவான் லெவலில் நாட்டுக்கு பேட்டியாடுறதும் வேணும். கிளப் கிரிக்கெட் தான் பீப்புள் பார்க்குறாங்கன்றச்சே. இப்போ இளையராஜா பாட்டு நல்லா போடுறாரு, உங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடுச்சு. நான் நல்லா 6 அடிக்கிறேன், நீ வேறு மேட்ச் பார்க்குறேன்னு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பண்ணுறது பண்ணி தான் இருக்கேன். அதனால் அந்த கிரிக்கெட்டும் தேவை, எதையுமே வேணான்னு நான் சொல்ல. இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. கிரிக்கெட் தெரியாதவங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிடறான், ரொம்ப பிடிக்குது. சினிமா மாதிரி நான் வந்து இந்த மேட்சை பார்க்குறதுக்கு நான் பர்மிஷன் போட்டால் போகிறோம், லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 5 ரெஸ்ட் டேக்கு நடுவில் ஒரு டெஸ்ட் ஆடணும். இப்போ 1.5 நாளில் முடிஞ்சுது. ஷார்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சேன். அது ஷார்ட் டெஸ்ட். ஆமாம், அந்த மாதிரி நான் ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்ததே கிடையாது. இல்லை அது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க 55 ஆல் அவுட் ஆகி ஓடிஐயை வந்து டெஸ்ட் மேட்ச்சை T20 ஆகினாங்க. நம்ம அதை ஓடிஐ ஆகிட்டோம். 1.5 நாளில் முடிச்சு 1.5 நாள் இன்டர்நேஷனல்ன்ற மாதிரி ஆகிட்டோம். முன்னாடி ஆடுவீங்களா சென்னையில்? சாட்டர்டே மத்தியானம் சண்டே முடியாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கிரிக்கெட்டு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு 3.5 hours பார்க்குறாங்க.
இப்போ என்ன ஃபீச்சர் ஃபிலிமா ஆட் ஃபிலிமா அதனால தான் ரெஸ்ட் ரூம்ல நின்னு கதையை சொல்றாங்க. அவ்வளோதான் விஷயம். கரெக்ட். அதான் சோ ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஒரு த்ரெட். ஆமாம் ஆமாம் டெஃபினட்டா. ஆமாம் த்ரெட். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கும். என்னன்னா மாஸ் கமர்ஷியலில் நீங்கள் போக போக அந்த கிரிக்கெட் தான் பிடிக்கும் எல்லாருக்கும். 3.5 மணி நேரத்தில் முடிஞ்செடுத்து 6 பார்க்கலாம்பா, ஹைட்டாடிக்கிறான்பா, நல்லா பாப்கார்ன் கொடுத்தா நல்லா இருக்கும். பாப்கார்ன் எங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். பிடி மாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், இவன் எடுத்துடியா டீமில் நல்லா ஹைட் அடிக்கிறான். ஹைட் ஆச்சு இங்கே அவுட் ஆனால் வேஸ்ட்டு சார், டிஸ்டன்ஸ் அடிச்சா தான் சார் அடிக்க முடியும் டீமில். பிடி நல்லா ஹைட் அடிக்கிறான்பா, நிலம் வரையும் அடிக்கிறான்றார். அதுக்கு எப்படி நல்ல ஹைட்டுன்னு பைனாகுலர்ஸில் பார்த்து கேப்டனாக போட முடியுமா இந்தியன் டீமுக்கு? அது சொல்லுங்கள் சார். அங்கே தான் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த கொஸ்டின் மறந்துடுவேன். ஏன்னா நான் மறந்துடுவேன். உங்களோட பேசும்போது அப்படியே தானாக எனக்கும் ஒரு ஃப்ளோவில் வருது. இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் இயர். 10 வருஷம் லாஸ்ட்டாக நம்ம ஜெயிச்சது 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. எல்லாரும் வந்து ஐசிசி நாக் அவுட்டில் தோத்துறோம். அதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு வெளியிலேருந்து பார்க்குற ஒரு கிரிக்கெட் கம் அனலிஸ்ட்டாகவே கேட்குறேன். அந்த மாதிரி நம்ம நாக் அவுட்டில் போய் ப்ரெஷரில் தோக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லை தெர் இஸ் அ டர்ன் அரவுண்ட் த கார்னர், ஜெயிக்க டெஃபினட்டாக டீம் சரக்கு இருக்குது? செம்ம டீம் பாஸ். நான் இந்தியன் டீமில் விட்டே கொடுக்குமா, எக்ஸ்ட்ராடினரி டீம் பாஸ். அந்த ஒரு நாள்ங்கிறது என்றைக்கு வேணால் வரலாம் பாஸ். அந்த ஒரு நாள் முதல் இப்போது இந்தியா ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்தோம் வேர்ல்டு கப்பை. நம்ம இந்தியா ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியா வச்சு. அதே டீம் கட்சியில் வந்து நான் முதல்லயே சொல்லிட்டேன் டெஃபினட்டாக இவங்க தான் ஃபைனல்ஸ் வர போகிறாங்கன்னு. பட் இது பாருங்களேன் எல்லாம் ஃபன்னியாக மார்ஷோடைய கேட்சை விராட் கோலி பிடிக்கிறதுல போய் கோலி கேட்சை மார்ஷ் விட்டார். அப்படி மாறிச்சு. இதெல்லாமே எங்கேயோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஃபைனல்ஸும் அந்த மாதிரி தான் ஆச்சு. அதனால் எந்த இதுவும் போல நம்ம ஆடுற கிரிக்கெட்டை இப்போது நம்ம பார்க்குற விதத்தில் நீங்கள் 2 வருஷம் முன்னாடி நல்லா கை தட்டியிருந்தீங்க. இப்போ என்ன இந்த கை தூக்கவே மாட்டேன்றீங்க கை தட்டுறதுக்குன்னா? இது என்னது? இன்றைக்கி நான் டயர்டு, எனக்கு வரல, சோர்வாக இருக்குது, நாளைக்கு திருப்பி எகிரி குதிப்பேன் சோஃபாலேயே. அதை நம்ம பார்த்துன்னு அதான் சொன்னேன், நல்லா நடந்துருந்தீங்க சின்ன வயசில், இப்போ ஏன் தடிக்க விடுறீங்கன்னா அதாகும் சார், திருப்பி நாளைக்கு ஓடுவேன். அவ்வளோதான் விஷயம். அது வந்து அந்த டே நமக்கு டேயாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தைரியமாக நியூ பால்லே எடுத்துகிட்டு வந்து ஸ்பின் போடுறேன்றீங்க ஒரு தைரியமாக. அந்த கட்ஸு கேப்டன் கொடுத்தா கை காலெலாம் உதறிடும். இப்போ போய் கொடுக்குறாங்களே ஹிட்டருக்கு அகேன்ஸ்டான். வருண் சக்கரவர்த்தி இங்கே கொடுத்துட்டு ஒரு முதல் ஓவரில் 27 ரன் கொடுத்துட்டு எந்த டீம் அடிச்சாங்களோ அவங்களே அந்த டீம் நட்டி இப்போ பிஸ்தா பால் ரைட்டர் அந்த டீமுக்கு. இதுதான் ஸ்கிரிப்ட்டுங்கிறேன். நடக்குது பாருங்கள் லைஃப்பில். எவ்வளோ வேஸ்ட். நல்லா ஞாபகம் இருக்குது. கிங்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வருண் சக்கரவர்த்தி எடுத்தபோது அவர் மொஹாலியில் போலிங் போட்டுட்டு இருந்தார். நம்பிக்கையோடு எடுத்தான். அவர் கொண்டு வந்து பவர் பிளேயில் கொடுத்தோம். ஒரு சில விஷயம் அவருக்கு அவர் அப்போ தான் புதுசாக விளையாடுறாரு. அவர் பாவம் ஒரு ஆர்கிடெக்ட், புதுசாக வந்து விளையாடுறாரு. கிரிக்கெட் அவருக்கு பெரிய அந்த லெவலில் பரிச்சயம் கிடையாது. பட் ஆனால் அன்றைக்கி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கிங்ஸ் 11 வந்து இவரை ரிலீஸ் பண்ணிடலான்டா ஆக்ஷனில். நான் கிளம்புறேன் டீம்லேருந்து. அப்போ கூட ஓனர்கிட்ட சொன்னேன், இந்த பாரு நான் கிளம்புறேன், ஓகே எனக்கு போகிறோம், நமக்குள்ளே இது இல்லை, பட் அவரை விட்டுறாத, நிக்கலஸ் பூரனை விட்டுறாத, இவங்கெல்லாம் வந்து சாம் கரனை விட்டுறாத, இவங்கெல்லாம் உனக்கு ரொம்ப நாள் லாஸ்ட் ஆவாங்க, நல்ல பிளேயர்ஸு நிறைய பேர். அடுத்த தடவை தூக்கி ஏலத்தில் போட்டாங்க வருண் சக்கரவர்த்தியை. கேகேஆர் அதே நீங்கள் சொன்னால் அதே கதை. சாம் கரனை தூக்கி போட்டாங்க. அன்றைக்கி 7 கோடியோ 5.5 கோடியோ, திருப்பி அவரே 18 கோடிக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ லைஃப் இதுதான், லைஃப் ஒரு சர்க்கிள். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எப்படி பேசி நிறைய கிரிக்கெட்டில் பேசணும். ஆனால் இன்னைக்கு பேச வேண்டியது பொங்கல். பாருங்க அஸ்வின் ஒன்று ஃப்ளைட்டு மேலே போகுது. ஓகே நான் இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. எல்எஸ் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணோன்னாரு. பத்தலை, அவருக்கு இன்னும் பத்தலை. அப்புறம் கூட நிறைய சொன்னார், பார்த்தேன். ஆமாம் பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணி வேறு கேட்டேன் அவர்கிட்ட, என்ன சார் நிறையா சொல்கிறீங்க, எல்லாம் ஓகேயா அப்படின்னு. எல்லாம் ஓகே தான்டா அப்படின்னாரு. அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் பொங்கல் இன்னைக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள். ஆனால் என் மனசில் நிற்கிறது பொங்கல் அப்படின்னா நான் கிரிக்கெட் தான் சொன்னேன், பைத்தியம். பொங்கல் டெஸ்ட், நிறைய பொங்கல் டெஸ்ட் மேட்ச். பொங்கல்னால் இப்போ ஆஸ்திரேலியாவில் பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு நடத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்ததே பொங்கல் டெஸ்ட்டுன்னு சென்னையில் நடந்தது தான் இல்லையா? இன்றைக்கி அந்த பொங்கல் டெஸ்ட் நடக்கிறது இல்லை. டெஸ்ட் சென்டர்ஸ் நிறையா பிரிஞ்சிடுச்சு. டெஸ்ட் மேட்ச் விண்டோன்னு இந்தியாவில் கிடையாது. வேற ஆஸ்திரேலியா அவங்க சம்மரில் கரெக்டாக டெஸ்ட் மேட்ச் போட்டுக்கிறாங்க. பாக்ஸிங் டே, நியூ இயர், கிறிஸ்மஸ்க்கு முந்தி இங்கே போயிட்டு வருது, கிறிஸ்மஸ்க்கு முந்தி ஒரு சீரீஸ், அப்புறம் ஒரு சீரீஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த பொங்கல் டெஸ்ட்டை திரும்பி எடுத்துன்னு வரணுமா? டெஸ்ட் சென்டர்ஸ் வரணுமா? இல்லை இந்தியா முழுக்க இப்போ எல்லா இடத்துக்கும் போனதுனால தான் தோனி கிடையாது. அட்லீஸ்ட் மழை வரதுக்காவது நம்ம எடுத்து வரணும் டெஸ்ட்டை பொங்கல் டயத்தில். அது பொங்கல் டெஸ்ட்டை போட்டிங்கன்னா உடனே மழை வந்துடும். அந்த மழை நிற்கணும்னு அடுத்த நாள் பேப்பரில் ஆல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மெயின் க்ளோஸ்னு போட்டிங்கன்னா வெயில் வந்துடும். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் அது வந்து நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போவோம். ஏன்னா அந்த ஜிஆர் விஸ்வநாத்துடைய 97 நாட் அவுட் இருக்குல்ல, அவர் 100 அடிச்சிருந்தா கூட இவ்வளோ இத்தனை நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த 97 நாட் அவுட்டில் வந்து ஆண்டி ராபர்ட்ஸ், ஜூலியன், பாய்ஸ், வேன்பர்ன் ஹோல்டர் 4 பேர் பாடி லைன் போலிங். அப்போல்லாம் ஹெல்மெட்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, அப்போது அவர் சந்திரசேகர் வச்சுன்னு ஒரு 20-30 ரன் அடிச்சார் இடத்துல, பிஎஸ் சந்திரசேகர் வச்சுன்னு. அது எந்த அளவுக்குன்னா நாங்கள் ராத்திரி போய் அங்கே தூங்குவேன். டீ ஸ்டாண்டுக்கு வெளியில் பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு மார்னிங் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ரிலீவ் பண்ணிட்டு உள்ளே போய் இடம் பிடிப்பாங்க. ஜமகாலம் போட்டு 5 ரூபாய்க்கு ஒரு இடம்னு வைப்போம். திருப்பி நான் போய் லஞ்ச் எடுத்து வருவேன் எல்லாருக்கும். அப்போ தான் அந்த 97 நாட் அவுட் எந்த அளவுக்கு அதில் காமெடி ஞாபகம் இருக்குன்னு, அந்த 97 நாட் அவுட்டை பார்த்துட்டு வெளியில் வச்சு ஒருத்தர் ரேடியோவில் கமெண்ட்ரி கேட்டுருக்காரு. டிக்கெட் வாங்கிட்டு, ஏன்னா இடம் இல்லை உள்ள, கமெண்ட்ரி செப்பாக்கில் கேட்டுருக்காரு. அன்னிலேருந்து இடம் கிடைக்காம போக வாய்ப்பு, இடம் கிடைக்கல. ஜிஆர் விஸ்வநாத் உள்ளே வந்தார்னா இன்னைக்கு தோனிக்கு தான் அந்த கிளாப்ஸை நான் பார்க்குறேன்.
ஓ அப்போ ஜிஆர்விக்கு அவ்வளோ கிளாப். நம்பர் 4 வெயிட் பண்ணுவாங்க 2வது விக்கெட் எப்போ விழுதுன்ட்டு. அவன் அந்த கேப் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பெவிலியன்லேருந்து ஷார்ட்டாக 5-2 ஒருத்தர் வருவார். அதிரும் பாஸ். ஒரு 10 வருஷம் தீபாவளியை சேர்த்து ஒரு வாட்டி கொண்டாடினா எப்படி இருக்கும்? டகா 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 ஃபஸ்ட்டு பால் இப்படி நிற்பார் கிரௌச்சிங் ஸ்டான்ஸு. கரெக்டாக அவருக்குன்னு ஒருத்தன் அவுட் சைட் அப்படின்னு 1 பவுன்ஸில் தெரியும். அடுத்த 5 நிமிஷம் போலர்லாம் நிறுத்திடும். இந்த சவுண்டு ஓஞ்சப்பறம் நான் போடுறேன்ட்டு. இப்படி ஒரு பிளேயர் நான் கிரிக்கெட்டிங் காட்னு நான் பார்த்தேன் ஜிஆர் விஸ்வநாத். ஸோ இந்த காமெடி நடக்கும். அப்போ ஃப்ளேவர்ட் மில்க் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஃப்ளேவர்ட் மில்க் வாங்க போவோம். ஒரே கும்பலாக இருக்கும். கேரவேனில் ஃப்ளேவர்ட் மில்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் 75 பைசா. நாங்கள் என்ன பண்ணுவோம், கை அப்படி நீட்டினே இருப்போம். அவன் என்ன நீட்டுறேன்னா, நான் 10 ரூபா கொடுத்தா மில்க்கும் குடிக்கல பாக்கியும் குடிக்கலன்னு 4 மில்க்கும் கொடுத்து பாக்கி வேறு கொடுப்பான். நாங்கள் பைசாவை கொடுத்துருக்க மாட்டோம். கை மட்டும் நீட்டு இருப்பீங்க. கை மேலே பலன் அப்போ தான். ஸோ இப்படி நாங்கள் மேட்ச் பார்த்த நாட்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஜிஆர்வி எனக்கு வெங்கட்ராகவன் ரொம்ப பிடிக்கும். விவி குமார் என் குரு. ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டி ஸ்ரீனிவாசன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அழகாக கிரிக்கெட் ஆடி நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப பிடிக்கும். அதனால் பொங்கல்னாலே அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கிரிக்கெட்டுக்கு போகிறதுன்றது. அந்த பிபிபி டும்லாம் எடுத்துன்னு சாப்பாட்டு எலுமிச்சம்பழம் சாதம் புளியோதரெல்லாம் எடுத்துன்னு போய் அப்புறம் இப்போ ஃப்ரண்ட்டில் எவனா என் தலை மாதிரி எதாவது இருந்ததுன்னா எடுத்து ஆரஞ்சு தோலை டொப்பும் தள்ள அடிக்கிறது. அவன் திரும்பி பார்க்க அடிச்சு சீரியஸாக மேட்ச் பார்த்துருக்குறது. இதெல்லாம் இல்லை நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வந்தது. சையத் அன்வர் ஒரு 194 அடிச்சாருங்க ஞாபகம் இருக்கா? அப்போ அடித்த போது அனில் கும்ப்ளே போலிங் தான் அடிப்பார் சையத் அன்வர். டீப் மிட் விக்கெட்டில் சுனில் ஜோஷி என்ன பண்ணுவார் அப்படின்னு படம் எடுப்பார். கேப்பில் போயிடும். இப்போ செலக்டராக கூட இருந்தார். கேப்பில் போயிடும். கேப்பில் போனதுலேருந்து சையத் அன்வர் 194 வேர்ல்டு ரெக்கார்டு. அது போனதுக்கப்புறம் சையத் அன்வர் உருமாறி அடிப்பார். வேற மாதிரி ஆடுவார். அப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணார், நல்லா அந்த தூக்கில் புளியோதரை எடுத்துகிட்டு வந்தார். அப்போல்லாம் அந்த தூக்கில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சார் சாப்பாடு அவங்க உள்ள. இன்ஃபேக்ட் நான்லாம் கேமுக்கு போனோன்னா ஒரு வருஷம் சேவிங் மொத்தமாக 5 காயினா அந்த காயினாக வரும். சேர்த்து வச்சு இது கோலா வாங்குறது சிப்ஸ் வாங்குறதுன்னு வாங்கின்னு போவேன். புளியோதரை நல்லா இப்படி உருட்டினார். சாப்பிட தான் போகிறாரு நினச்சா ஓகி விட்டார். பாவம் ஜோஷி முதுகில் அடிச்சு கீழே வந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் நிறையா கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறோம் நம்ம நிறைய புது ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ரைஸ் டு தி அக்கேஷன் அதான் போகுது. ரைஸ் டு தி அக்கேஷன். குட் ஒன் வெரி குட் ஒன். இல்லை ஆனால் முன்னாடி இந்த பாட்டில் தூக்கி அடிக்கிறது இந்த புளியோதரை அதுக்கு தான் இப்போ புளியோதரையும் அலௌட் இல்லை பாட்டிலும் அலௌட் இல்லை. ஸோ இன் அ வே இட்ஸ் a குட் திங். பொங்கல் டெஸ்ட் திரும்பி எடுத்துகிட்டு வந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களா? கண்டிப்பாக சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் சம்மர் இருக்குது. அது மாதிரி இப்போ இங்கே விண்டோ கிரியேட் பண்ணுறது. ஆனால் அதோட கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இப்போ எக்கச்சக்க டெஸ்ட் சென்டர் ஆயிடுச்சு இந்தியாவில். அதனால தானே நிறைய கிரிக்கெட்டர்ஸும் வராங்க. ஒரு தோனி, இப்போ ஒரு இஷான் கிஷன் ஜார்க்கண்ட்லேருந்து தான் வராரு. ஏகப்பட்ட கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. அது அதோட ஃப்ளிப் சைடு இல்லை டெஸ்ட் சென்டர் ஆகிட்டா அவங்களுக்கு கிடைக்காம போயிருமே. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாம் இப்போ நீங்கள் நத்தம் கூட பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பிக்சரஸ்க்காக சவுத் இந்தியன் தரம்சாலா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அதோடைய எக்ஸ்டென்ட் போருமா ஒரு இன்டர்நேஷ்னலுக்கு அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்குமா, அவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ அதனால் நம்ம இது எல்லாம் நம்ம ஓணும் நம்ம கேட்டுனே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சூப்பர் ஸ்டார் சென்னை சிட்டிலேயே இருக்காரு, எங்கள் ஊரில் ஏன் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி கேட்குறது? அது மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வேண்டியிருக்கு. அதனால் கேமை பார்க்குறோம் டிவியில் இன்னும் பெட்டராக ஃபாலோ பண்ண முடியுது. கேமை பார்க்க வேண்டியதான். முடிஞ்சால் இப்போ போகலையா அகமதாபாடுக்கு போய் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் எல்லோரும் பார்க்கலையா வெறியாக இருக்கிறவங்க போய் பார்க்க வேண்டியதான். எல்லாமே என்னை சுற்றியே நடக்கணும், உலகம் எனக்குனே சுற்றணுன்னு அப்படி ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸ் வெங்கடாச்சலபதிக்கு வேண்டிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு படத்தை பார்த்து வீட்லேயே மொட்டை அடிச்சிக்க முடியாது இல்லை, அங்கே தானே போகணும். அதாவது அங்கே போகணுன்னா போயிடலாம். இப்போ இது எடுத்த ஃபிலாசபி தசாவதாரம் ஃபிலாசபி. பொங்கல் டெஸ்ட் வந்தால் வரணும்னு சொல்லலை, வந்தால் நல்லா இருக்கும், வரலைன்னா போய் பார்ப்போம். நீங்கள் வேறு எதுக்கோ லீடு கொடுக்குறீங்க, நான் அதில் வரல. இல்லை வலையை விரிச்சேன் சிக்குவீங்களான்னு பார்த்தேன், சிக்கலை. பட் ஆனால் அதுதானே ஃபிலாசபி. பொங்கல் டெஸ்ட் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். பொங்கல் டெஸ்ட் வேணும், கண்டிப்பாக வேணும். பொங்கல் டெஸ்ட் வந்தால் நீங்களே ஃபஸ்ட்டாக நிற்பீங்க டெஃபினட்டாக. நான் கண்டிப்பாக கரும்போடு நிற்பேன், குறும்போடையும் நிற்பேன். சரி, ஆன் தட் நோட் சார், நிஜமாக சொல்கிறேன், டைம் போனதே தெரில. எல்லாரும் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஷோவில் வந்தோடனே சார் வந்தது டைம் போனதே தெரில சார் அப்படின்னு. இது ஜெனுவினாக சொல்கிறேன். ஒரு வாட்டி கூட இப்படி பார்க்கல, அங்கே பார்க்கல, என்ன கேட்கணும்னு கூட யோசிக்கல, அப்படியே ஃப்ளோலேயே போய்ட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. அப்படியே ஒரு வாட்டி நம்ம சிங்கில் வேணால் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி, பொங்கல் டெஸ்ட் நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம். பொங்கல் டெஸ்ட் ஒருவேளை மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஒருவேளை நடக்கும். ஷுவர் பொங்கல் எப்படி சொல்ல? 1 2 3 சொல்லி முடிச்ச உடனே பொங்கல் டெஸ்ட் நல்வாழ்த்துக்கள். இல்லை இனியே வேணாமா? ஓகே, இனிய பொங்கல் டெஸ்ட் நல்வாழ்த்துக்கள். ஓகே ரைட். 1 2 3 இனிய பொங்கல் டெஸ்ட் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், சூப்பர். நான் கடைசியாக உங்களை பற்றி ஒன்று சொல்லணும். அஸ்வின்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, எப்போ சான்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ நான் அப்ரூவ் பண்ணிடுறேன். உங்கள் இஷ்டம், எடுக்காது உங்கள் இஷ்டம். இன்டர்வியூவில் நான் பிரில்லியன்ஸை காமிக்கிறேன், உங்கள் அஜெண்டா வேறையாக இருந்தால் அது வந்துட்டு போட்டோம், நான் பிரில்லியன்ட் அவ்வளோதான், நீங்கள் என்னை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த மேட்சுக்குள்ளே வந்தாலும் அதை பண்ணினே இருக்காரு. திடீர்னு லெஃப்ட்டில் போடுறாரு, திடீர்னு ரைட்டில் போடுறாரு, கையிலேயே ஓடி காலில் போலிங் போடுறாரு, அதுக்கப்புறம் எதிர் டீமில் போய் ஓப்பனிங் ஆடுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னா அவ்வளோ மூளை இருக்குது பண்ணுறதுக்கு. அந்த 4 ஓவருக்குள்ளே இவ்வளோ வெரைட்டி நான் லைஃப்பில் ஒருத்தர் போட்டு நான் பார்த்ததே கிடையாது.
ரெண்டு கை தான் இருக்குது, பட் ஏதோ போட்டுடுறாரு, அதில் விக்கெட் எடுத்துடுறாரு. அதான் அந்த ஸ்மார்ட் திங்கிங் அங்கே தேவை. ரொம்ப பெரிய ஆக்டர் சார், ரொம்ப பெரிய பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா சார், அதெல்லாம் ரைட்டு. இந்த 20 நிமிஷம் இன்டர்வியூவில் வரும்போது நீங்களா நானா அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன இங்கே போய் சொதப்பிட்டாருன்னா அந்த இடத்துல எனக்கு பிடிக்குது இந்த மாதிரி பேசுறதுக்குன்றது. பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறாரு. ஷுவராக நீங்கள் என்ன நிறைய ஆடணும், எக்கச்சக்க லாரல்ஸ் ஹார்டிஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு வரணுன்றது வாழ்த்து. ஹார்டிஸா இல்லை, நான் ஆக்சுவலி இது சொல்லணும்னு நினச்சேன் அந்த இடத்துல, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு கேப்சர் மட்டும் பண்ணிக்கிறேன். இது நான் அதான் சொன்னேன்ல, ஒருத்தரோட அனுபவத்துலேருந்து கற்றுக்கிறவனே வந்து ரொம்ப ஒரு ஒரு புத்திசாலி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதான் என்னென்னா, இப்போது பல பேர் வந்து எனக்கு இது விஷயம் மேலே காதல், எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், எனக்கு கிரிக்கெட் விளாடணும், எனக்கு ஃபுட்பால் விளாடணும், எதுவாக வேணா இருக்கலாம், என்ன வேணா பேஷனாக இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க உங்கள் அப்பா கிரிக்கெட் விளாட அமுச்சு விட்டார் அன்றைக்கின்னு, அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இன்னி தேதிக்கு வந்து இந்த மாதிரி பேஷன், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, என்னோட காதல் என்னங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். என்னோட காதல் வந்து கிரிக்கெட்டுங்கிற அந்த ஒரு விளையாட்டு. ஓகே, அதாவது ஸ்டம்ப் 2 நட்டு பால் பேட்டு கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது மேலே ஒரு அபரிவிதமான காதல். அந்த காதல் எப்படின்னா, என்னால் வந்து ஸ்டம்ப் யாராவது நட்டு விளாட்னா கூட பார்ப்பேன், எவ்வளோ அழகாக அதுக்குள்ளே ஒரு சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த நுணுக்கங்களை சில பேர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் அப்படியே பொங்கி வரும். அந்த இந்த சைக்கோ படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு சம்மந்தமே அப்படின்னு சிரிப்பாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளே அது ஒரு பொங்கி வருது. அது வரும்போது நான் நிறையா என்னைய கேள்வி கேட்பேன். நிறையா வெளில ட்ராப் பண்ணி உட்காரும் போது, இல்லை என்னடா இவ்வளோ பண்ணிக்கோ உட்காடுறோமே, சரி விட்றா ஓகேடா, நமக்கு வந்து நம்ம கேம் பார்க்குறோம், கேமை ஃப்ரீயாக பார்க்க விட்றாங்க, உட்காரத்துக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, ஹோட்டல் ஃப்ரீ, ஃப்ளைட்டு ஃப்ரீ, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவுட்லுக் எனக்கு லைஃப்பில் உண்டு. ஆனால் திரும்பி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே காதலிக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு சில நாள் சேருவோம். ஆனால் அந்த காதலிக்கிற இடத்துல இருக்க வேண்டிய ஒர்க், அதாவது இப்போ நான் வேலை செய்கிறது கிரிக்கெட்டில், ஆனால் அந்த ஒர்க் பிளேஸோட கண்ட்ரோல் என் கையில் கிடையாது. நம்ம வேலை செய்கிற ஆஃபீஸோட கண்ட்ரோல் நம்ம கிடையாது. அதுக்குன்னு ஒரு எஜமானம் இருப்பான், அதுக்கு ஒரு சிஇஓ இருப்பான், உடனே வந்து நம்ம இப்படி கையை நீட்டின்னு அவன் தப்பு இவன் தப்புன்னு திட்டி மிரட்டின்னு இருக்கிற பாயிண்டே கிடையாது. நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம், லைஃப் ஹஸ் பீன் கைண்ட், காட் ஹஸ் பீன் கைண்ட், நம்ம திருப்பி அந்த கேமில் அசோசியேட்டடாக இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா பண்ணோங்கிற சிம்பிளான ஒரு அவுட்லுக் சார். அண்ட் நான் ஜெனுவினாகவே ஃபீல் பண்ணுறேன், என்னோடய வாழ்க்கை தரமும் சரி, வாழ்க்கை நிம்மதியுமே சரி, என்னோட அவுட்லுக் மாறிச்சு. 2019 ஒரு வாட்டி யோசித்தேன், அடிபட்டுச்சு, நிறைய பேர் சில வருத்தப்படுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், கிரிக்கெட் வரலன்னு சொல்லிவிடு, நோ ப்ராப்ளம், வரல இன்னொருத்தர் நல்லா ஆடுறான், வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் சண்டை போட தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மனம் நொந்து போயிடுவேன். சேலஞ்ச் அது சேலஞ்ச் இல்லை, மனம் நொந்து போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சே டிமீன் பண்ண மாதிரி நான் சொன்னேன், நீ என் கையில் நீ வச்சிருக்கையா AK-47 வச்சிருக்க, துப்பாக்கி வச்சிருக்க, என்கிட்ட கத்தி கூட கிடையாது, ஃபோர்க்கு தான், வா சண்டைக்கு போட்டுக்கலாம், பரவாயில்ல, நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி சுற்றி வந்தாவது உன்னை குத்திடுறேன் இடுப்பில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சண்டைக்கு இவர் வர தயார் இல்லைன்னு ஒருத்தர் ஒரு வெளியில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது என் மனசை ரொம்ப காயப்படுத்திடும். என்னவோ ஏதோ தெரில, கடவுள் கொடுத்த இதுவான்னு தெரில, பாக்கியமான்னு தெரில, இல்லை யாரோ ஒருத்தர் செஞ்ச புண்ணியமாக என் குடும்பத்துலன்னு தெரியல, திடீர்னு கோவிட் வந்துருச்சு, பல பேருக்கு அது ஒரு இதுவாக கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம். நான் அப்போல்லாம் நினச்சிருந்தேன், போதுண்டா வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன், வேறு பழப்பை பார்ப்போன்னு. திடீர்னு பார்த்தா 2-3 மாதத்தில் உடம்பு அப்படியே திருப்பி ஏதோ மலரும் நினைவுகள் மாதிரி உடம்பு கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு, ஒரு பிரேக் கிடச்சிது, மனசில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு. தப்பு பண்ணிட்டோம்டா, யாருக்கோ விளையாடுறோம், எவனோ ஒருத்தன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டில் போகிறவன் வா சூப்பராக விளாட்னப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அது போகிறோம், அது ஒன்று போதும், சூப்பராக விளாட்னப்பா, பரவாயில்லப்பா, என்னப்பா பண்ணுறது, உக்காச்சி வச்சிட்டாங்க, அது போகிறோம். ஆனால் நமக்காக விளையாடுறத மறந்துடுறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேன். நான் எனக்காக விளையாடுறேன், அந்த கேம் மேலே காதலுக்காக விளையாடுறேன். எந்த ஒரு ரெக்கக்னிஷனுக்காகவோ ஒரு அங்கீகாரத்துக்காகவோ விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம கருத்தோடு போனால் போகிறோம் அப்படின்னு யாராவது சொல்லும் போது ஹம்பிளாக சொல்கிறீங்க, ஹம்பிள்லாம் கிடையாது. இதை சர்மான் ஜோஷி சொன்ன அதே கான்செப்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆட்டிடியூட் கெடுக்காதீங்க. கரெக்ட். அவ்வளோ நான் என்ன ஒரு ஷோவில் கூப்பிட்ட போது ஒரு 700 கெப்பாசிட்டி அந்த ஹால். ஆனால் நான் என்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு 600 பேர் வெளியில் குரூப்பாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுன்னு பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஷோ ஆரம்பிச்சிட்டேன் பேசுகிறதுக்கு, யாருமே உள்ளே வரல. வெறும் ஹாலுக்கு வெறும் சேருக்கு 3/4 மணி நேரம் பேசினேன். நீ வராது உன் இஷ்டம், நீ சிரிக்கலைன்னா என் தப்பு, நீ வரலன்னா என் தப்பு இல்லைல்ல, பேசிட்டு வந்துட்டேன். அதுதான் நம்ம ரெசிலியன்ஸை வளர்க்குறதுன்றேன். நான் பண்ணுவேன், நீ என்னை துப்பு என்ன வேணால் பண்ணு, நான் பண்ணுறது நான் பண்ணுவேன். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணி நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போய் என்னைக்கு அதுக்கு டைம் வருதோ வரட்டோன்ற பண்ணிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ தெரில, இந்த பொங்கல்லேருந்து பிடிச்சதை பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள்.